நிகழ்வினை சிறப்புரையாற்ற இந்தியன் வெல்ஃபேர் நிறுவனத்தினுடைய தம்மாமுடைய நிர்வாகி அண்ணன் பொறியாளர் ஜக்ரியா அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீலிஹில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வமா யத்தபிஉ அக்ஸருஹும் இல்லா ظنّ இன்னல் ظنّ லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ இன்னல்லாஹ அலீமும் பிமா யஃஅலூன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, இன்றைய இந்த ஜென்ஸி வேவ் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியில் த ரியாலிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் அவசியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்று நம்ம அறிவுக்கு உட்பட்ட அளவுக்கு எவைகளையெல்லாம் நாம் விளங்கி கொண்டோமோ அந்த அடிப்படைகளை வைத்து சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ப்ரெசன்டேஷன் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய கருத்துக்களும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஏதாவது முக்கியமான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக சொல்லலாம். ஏண்டா ஜென்சியை பற்றி ஜென்சியை விட யாருக்கு சிறப்பாக தெரியும்? கரெக்ட் தானே? ஜென்சிக்கு தான் தெரியணும். இப்போ நாங்கள் ஜென்சி இப்படி நினைக்கிது அப்படின்னு நினச்சி நிறைய தப்பான வேலையை செஞ்சிட்ருப்போம். இப்படி தான் நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் ஜென்சிக்கிட்டே ஒழுங்காக கேட்டு உங்களுடைய பிரச்சனை என்னதான்பா, நீ என்ன தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு தெரிய வேண்டியிருக்கு. சில சமயத்தில் அவங்க நாங்கள் இதை தான் யோசிக்கிறோன்னு சொன்னாலும் அவங்க பாஷை பல தடவை புரிய மாட்டேங்குது. அது ஒரு தனி பிரச்சனை. அதனால தான் நான் என்னோடய மகள்கிட்ட உட்காந்துக்கிட்டு புது ஜென்சி பாஷையில் என்னெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வைப்புன்னு சொல்கிறா, நான் ஷலான்னு ஒன்று சொல்கிறா, என்னென்னோ புதுசாக சொல்கிறா. அப்பப்போ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம், மறந்து போயிருதானா. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலில் உங்களோடு சேர்ந்து கலந்து கொண்டு நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோடு உங்கள்கிட்ட சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பேசின ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு உரை மாதிரி நான் கொண்டு போக மாட்டேன். நம்ம ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் கொண்டு போகணும். அப்போ தான் அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும். அதே மாதிரி நீங்களும் அதாவது நிறைய ஏதாவது கேள்விகள் அது இது கேட்டான்னா என்ன செய்யணும்? நீங்களும் என்ன செய்யணும்? சரி, பதில் சொல்லணுங்கிறத சொல்லுங்கள். பதில் சொல்லணும். கரெக்ட் தானே? அப்படி கலந்துரையாடி போனால் தான் நிகழ்ச்சி என்ன செய்யும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ இந்த வகையில் இந்த முதல் திருக்குரான் வசனம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணும் பொழுது நமக்கு மனசில் 2 திருக்குரான் வசனங்கள் இதனுடைய கீ வசனமாக மனதுக்கு பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மனசுக்கு போட்டால் அதில் முதல் வசனம் என்னவென்று சொன்னால், இந்த வசனத்தை வச்சு அந்த டாப்பிக்குக்கே போனோம் நம்ம. இன்னல் ظنّ லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ. இதனுடைய அர்த்தம் யாருக்கா தெரியுமா? யாராவது ஹாஃபிஸாக இருக்கீங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேங்க. ஹாஃபிஸா யாரும் இருக்கீங்களா? யார் இருக்கீங்களா ஹாஃபிஸாவா? இல்லை பாதி ஹாஃபிஸா, ஹாஃப் ஹாஃபிஸா? இல்லை, ரைட், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹாஃபிஸாக இருந்தால் அவங்க நிறைய வசனம் தேவைப்பட்டு அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படிங்கிறது தான். ரைட். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், வன் அப்படின்னு சொன்னால் யூகம், கற்பனை. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒமா எத்தபியூ அக்ஸருஹும் இல்லா லன்னா. பெரும்பாலான மக்கள் யூகங்கள், கற்பனையை தவிர வேறு எதையும் பின்பற்றுவதில்லை. அந்த வசனம் நம்ம அந்த காலத்தினுடைய சம்பவங்கள், நபிகளுடைய வாழ்க்கை, அதே மாதிரி நாங்கள் வாழ்ந்த காலம், அப்போ பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுது. இன்றைக்கி பார்க்கும் பொழுது இன்னும் அது ஒரு விசாலமான கருத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறதோ அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு பெரிய வெயிட் இருப்பதை பார்க்குறோம். அப்போ வெயிட்டு கூடிக்கிட்டே போகும். ஏன்னா இறைவனுடைய வார்த்தைகள். அல்லாஹ் சொன்னால் பெரும்பாலான மக்கள் கற்பனையை தவிர வேறு எதையும் பின்பற்றுவதில்லை, யூகங்களை தவிர வேறு எதையும் பின்பற்றுவதில்லை
அப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டிங்கன்னா இன்ன வன்ன லா யுகுனி மினல் ஹக்கி ஷைஆ, நிச்சயமாக யூகங்கள் உண்மையை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு எதிராக எந்த பலனையும் தராது அப்படின்னு நல்லா சொல்வதை பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், நிழல் உலகம் நம்ம சொல்வது இந்த டிஜிட்டல் உலகம், இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பல்வேறு முன்னேற்றங்கள் ஆயிடுச்சு. மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், நிழல் உலகத்தை பார்த்து சில விஷயத்தை நம்புகிறாங்க. அப்போ நாங்கள்லாம் நம்மளுடைய ஜென்ரேஷன் நாங்கள்லாம் என்ன நினச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த மக்களை கூட்டிகிட்டு போய் ஏன்பா நிழல் உலகத்தில் பார்க்குறீங்கல்ல, இதுதான்ப்பா நிஜம் அப்படின்னு நிஜத்தை காட்டினா, ஓ இதுவா நிஜம், நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படி சொல்லுவாங்களோன்னு நினச்சோம். ஆனால் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இது என்ன சார் நிஜம், இதை விட நிழல் உலகத்துள்ளது மோர் நிஜம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை விட அதிக நிஜம் எது, நிழல் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இது நம்ம நினச்சதை விட ரொம்ப அட்வான்ஸான முறையில் இந்த பிரச்சனைகள் சிந்தனைகள் ஊறி போயிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் நம்முடைய கடமை எது ஹக், அதை தேடி அதை விளங்கி அதை நமக்கு நமது வாழ்க்கையில் நமது முன்னேற்றத்திற்கு அதை சரியான முறையில் பயன்படுத்தி சமுதாயத்திற்கும் வழிகாட்ட வேண்டிய இதை எல்லா பொறுப்பும் நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. ப்ரொஃபஸர் சார் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு மிக அதிகமான பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஜென்சியை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும், ஜென்சி உடைய அந்த சமுதாய மக்களாக இருந்து கொண்டு கரெக்டாக விளங்கி அந்த மக்களை வழிகாட்டணும். அப்புறம் ஜென் ஆல்ஃபா அப்புறம் எங்கெல்லாம் போதோ பின்னாடி உள்ள மக்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும். இப்போ இதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட பின்னணி. இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்குள்ள இதில் என்ன நம்ம கிளாஸில் வகுப்பு எடுக்க போகிறோம் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, சொல்லுங்கள் பாப்பா. நான் என்ன சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்க? சுருக்கமாக யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னென்ன டாபிக் நான் கவர் பண்ண போகிறேன் அல்லது என்ன சொல்ல போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் மாணவர்களால் தான் அப்படி கேட்குற, இல்லாட்டி நான் கேட்க மாட்டேன், நம்ம பாட்டுக்கு டாபிக் போயிடுவோம். நான் என்ன சொல்ல போகிறேன்னு கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடலாம், வேலை முடிஞ்சுது. அப்புறம் நீங்கள் கிளாஸ் நடத்துங்கன்னு போயிடலாம். சுருக்கமாக சொல்லுங்கள். ஃபேக்டான அரசியலை பற்றி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஃபேக்டான அரசியலை பற்றி சொல்ல போகிறீங்க? ஆக்சுவலாக அரசியலை பற்றி நான் ரொம்ப சொல்ல போகிறதில்ல. அரசியலுக்கு பயன்படலாம், அரசியலினுடைய மெயின் டாபிக் கிடையாது. ட்ரூத், அதான் நிழல் உலகத்தில் நிஜத்தை தேடி, அதான் டாபிக். நிழல் உலகத்தை நிஜத்தை. வேறு யார் கெஸ் பண்ணுறீங்க? கெஸ். நீங்கள் ஸ்லைடெல்லாம் பார்க்கல? பார்க்கல. இல்லை, கொஞ்சம் அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தீங்க, அதான் கேட்டேன். இந்த விஷுவலை வச்சு பார்க்கும்போது சோஷியல் மீடியாவை பற்றி நீங்கள் ஒரு ரியாலிட்டி ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. நான் அதான் என்ன சொல்ல போகிறேன், சோஷியல் மீடியா பற்றி தான் சொல்ல போகிறேன், அதான் தெரியுது. அதான் இதில் பார்க்கும்போது இன்ஸ்டா மெயினாக தெரியுது. இன்ஸ்டாவை பற்றி அதில் என்ன சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்க? அது ரீல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களோன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம். அது ஓகே, அதான் சொல்லி ஆகணும்னா அதை பற்றி அதில் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டேன். நான் என்ன சொல்ல போகிறேன் சொல்லுங்கள். சமூக ஊடகங்களில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதில் எது உண்மை எது பொய், நம்ம பார்க்குறது எல்லாமே நிகழ்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். சரி, இது வரைக்கும் சொன்னதில் இவர் தான் மோஸ்ட் அக்யூரேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுதான் மெயின் ஸ்டோரி. பட் அதில் நம்ம பல கோணத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா தலைப்பு தானே இருக்குது, நிழல் உலகத்தில் நிஜத்தை தேடி. இன்றைக்கி நமக்கு பிரச்சனை என்ன, எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம எப்படி வழிகாட்டுதலை இஸ்லாமிய அடிப்படையை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதான் நோக்கம். இப்போ முதல்ல மாடியூல் நம்பர் 1, இது இந்த பேட்டில் ஃபார் அட்டென்ஷன். அதாவது ஸ்லைடெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும், பேசுகிற நம்ம தமிழில் பேசுவோம். ஓகே தானே எல்லாருக்கும்? சார்ட்டை கேட்டுக்கிட்டேன், எல்லாருக்கும் இங்கிலீஷ் ஓகேன்ட்டாங்க, அதனால் போட்டாச்சு. ஏன்னா மொத்தமாக தமிழ்லையும் ஒரு செட்டு ஸ்லைடு இருக்குது. பட் அது உங்களுக்கு போர் அடிக்கும், ஃபுல்லாக தமிழாக இருந்தால் ஜென்சி மாதிரி இருக்காது. அப்படிங்கிறதுனால ஸ்லைடு இங்கிலீஷில் இருக்குது. ஓகே, இப்போ முதல்ல ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வளமையாக ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஃபோன் பார்க்குறோம்? நீங்கள் எல்லோரும் பதில் சொல்ல தேவையில்ல, குத்து மதிப்பாக எவ்வளோ மணி நேரம் பார்ப்போம்? 2 மணி நேரம் ஈஸி, 5 மணி நேரம் மினிமம் அப்படிங்கிறாரு. ஆனால் நிறைய பேர் 4 to 6 hours, 4 to 6 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஹவர்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் பார்க்குறாங்க, எல்லா பிரயோஜனமாக பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அதில்
பெரும்பாலான டைம் என்ன தான் ஆகுது, வேஸ்ட்டாக தான் போகுது. அப்படி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ இது என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, ஜென்சி ஸ்பீடில் போயிடுச்சு போல. ஓகே ஓகே, என்னாச்சு அது ரொம்ப வேகமாக மீட்டணும். சரி சரி, இது இதாக மாட்டேங்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யூஸ் பண்ணோன்னு சொன்னால் விட்டுருங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யூஸ் பண்ணோன்னு சொன்னால் ஒரு 12 வருஷம் நம்ம வாழ்ந்தான்னா ஒரு ஃபுல் இயர் நம்ம என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறோம், ஒரு முழு வருஷம் 2 மணி நேரம் யூஸ் பண்ணால் ஒரு ஃபுல் இயர் நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணியிருக்கிறோம், ஒரு முழு வருஷம் 12 வருஷத்தில். அதே நேரத்தில் 4 மணி நேரம் யூஸ் பண்ணோன்னு சொன்னால் 6 வருஷத்தில் ஒரு ஃபுல் வருஷம் என்ன செஞ்சுருக்கிறோம், இப்படியே நம்ம நேரத்தை செலவழிச்சிருக்கோம். இது என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை ஆச்சரியமாக இருக்கா, ஷாக்கிங்காக இருக்கா? இதே நேரத்தில் நீங்கள் 6 மணி நேரம் செலவழிச்சிங்கன்னு சொன்னால் எவ்ரி 4 வருஷத்துக்கு ஒரு ஃபுல் வருஷம் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம நேரத்தை இப்படி செலவழிச்சிருக்கிறோம். அப்போ எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது பாருங்கள். அப்போது ரொம்ப அதிகமான நேரம் என்ன செய்யுது, நம்மளை அறியாமலே நம்ம அதில் சில பகுதி பயன்படுத்தியிருக்கோம், ஆனால் பெரும்பாலான பகுதி என்ன செய்கிறோம், எதுக்கு செலவழிச்சோன்னே தெரியாமல் வேஸ்ட் பண்ணுவோம். அப்போ இதை பண்ணும்போது நம்ம ChatGPT இதெல்லாம் சேர்ந்தா பண்ணோம். அப்போ இது சொல்லுது 3 வருஷம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, அந்த 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன செய்யலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் திருக்குறள் மனனம் செஞ்சுருக்கலாம், அரபி மொழியை கற்றுருக்கலாம். ஏன்னா அரபியை டீச் பண்ணுறது என்னோட இன்னொரு இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்கலாம், டிகிரி வாங்கியிருக்கலாம், எல்லாம் சொல்லுது. இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா? 3 கரெக்டா? இதில் தப்பு இருக்குது, அதனால தான் கேட்குறேன். கரெக்டான 3 வருஷத்தில் டிகிரி படிக்கலான்னு சொன்னால் இந்த 3 வருஷம்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டா? நான் கரெக்டான கேட்கறதுலேருந்தே அதில் தப்பு இருக்குன்னு சொல்கிறேன் நான் அவங்கள்ட்ட. இதில் என்னென்னா 3 வருஷம்னு சொல்கிறது அது கேல்குலேட் பண்ணுறது, அதில் ஏதாவது குழப்பம் இருக்கா இல்லை கரெக்டா? இந்த 3 வருஷம் எப்படிப்பட்ட 3 வருஷம், நம்ம வேஸ்ட் பண்ண 3 வருஷம் இதுவும் சேமா? சொல்லுங்கள், சேம் இல்லைன்னா எப்படி சேம் இல்லைன்னு சொல்லுங்கள். அது கரெக்டு, பட் அந்த வேஸ்ட் பண்ண 3 வருஷமும் இது காட்டுற 3 வருஷமும் கரெக்ட் சேமான்னு கேட்குறேன். எப்படி கரெக்டில், ஏன் கரெக்டில்? அந்த 12 வருஷம் மொத்தமாக சேர்த்து தான் 3 வருஷம். அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்கிறேன் ஃபோனில். சூப்பர், வெரி குட். அது இந்த 3 வருஷத்தில் சேர்க்க முடியாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரி படிக்க முடியும். 12 வருஷமாக மொத்தமாக ஒரே டைமில் தானே டிகிரி படிக்க முடியும். நீங்கள் பாதி கரெக்டு, பாதி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு கரெக்டாக புரியல. இல்லை சார், அதாவது அந்த 3 வருஷம் என்னன்னு சொன்னால் அந்த 3 வருஷமும் ஒர்க்கிங் ஹவர் 3 இயர் வேஸ்ட் பண்ணுறோம். இது ஒர்க்கிங் ஹவர் 3 இயர்ஸ் இல்லை. கரெக்டாக இந்த 3 இயர்ஸில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஒர்க்கிங்கு அல்லது 10 மணி நேரம் தான் ஒர்க்கிங்கு. அது அப்படி இல்லை, ரியல் ஒர்க்கிங் ஹவரில் உள்ள 3 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இந்த 3 வருஷம் இல்லை, 8-9 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் இந்த மாதிரி பார்த்தீங்க. அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் ஷாப் நம்ம தயாரித்ததில் சில செக்குலர் சோர்சஸ், அதாவது இது சம்பந்தமான ஆராய்ச்சி செய்த சில அறிஞர்களுடைய புத்தகங்கள், உதாரணமாக த ஆங்ஷியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம், அதே மாதிரி டோபமைன் நேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம், வேறையும் 1-2 புத்தகங்கள், இது ஒரு சைடு. அதே போல் நமக்கு எப்போவுமே டைம்லெஸ் கைடன்ஸ் எது, எப்போவுமே நமக்கு வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய கலாம், நபிகளுடைய வழிகாட்டுதல், இது பெர்மனண்டான கைடன்ஸ். இது அதோடு சேர்ந்து இந்த மாடர்ன் ரிசர்ச்சில் உள்ள சில கருத்துக்கள், இவைகளை உள்வாங்கி நம்ம இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம தொகுத்துருக்கிறோம். இந்த அதாவது த ஆங்ஷியஸ் ஜெனரேஷன் அப்படின்ற புத்தகத்தை எழுதின ஆசிரியர் ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அந்த ரிசர்ச்சில் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால், டீனேஜர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில்
1990லேருந்து 2020 வரைக்கும் அவங்களுடைய ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், தனிமையாக இருக்கிறது, இதையெல்லாம் வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்ன அவங்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் 2012க்கு பிறகு அப்படியே மடன்னு மேலே ஏறுது. அப்போ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த 2012 அப்படி என்ன நடந்துச்சு, 2012 to 15 என்ன நடந்துச்சு, அப்போ தான் ஸ்மார்ட் ஃபோன் உள்ளே வருது. இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ளிப் ஃபோன்லாம் போய் இந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்மார்ட் ஃபோனு அப்போ தான் உள்ளே வருது. அப்போ அதையும் இதையும் சேர்த்து மேப் பண்ண அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அதிகப்படியான இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் அதிகரிக்கத்தான் இருக்கும், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பயன்பாட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அப்புறம் இதை பின்னாடி உள்ள அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு நாடுகளில் உள்ள ரிசர்ச்சும் இதை வேலிடேட் பண்ணுது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனு, இந்த ஸ்க்ரீனோட தொடர்பு அதிகப்படும் பொழுது இப்படிப்பட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கல்லூரிகளில் பயன்படுத்தக்கூடாது, ஸ்கூலில் பயன்படுத்தக்கூடாது, குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு தான் பயன்படுத்தணும், இப்படிங்கிற அடிப்படையில் சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை கண்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு செய்தி. அப்போ சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது அன்சோஷியல் ஆகிடுச்சு. சோஷியல்னா என்ன, நம்ம சமுதாயமாக இருக்கிறது. சோஷியாலஜினா என்னது, நம்ம மற்ற மனுஷனோடு சேர்ந்து ஒரு சமூகமாக பழகணும், அதுக்கு பேர் தான் அதாவது ஒரு சோஷியலான வாழ்க்கை அப்படிங்கிறது. இந்த சோஷியலான வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கங்கள், அதன் மூலமாக மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி, ஒரு சப்போர்ட்டு, இது வந்து சோஷியல் மீடியாவில் கிடைக்குமா? கிடைக்காது. சோஷியல் மீடியாவில் பேர் மட்டும்தான் சோஷியல் இருக்குது, ஆனால் அது செய்கிற வேலையில் என்னது, எல்லாம் ஆன்டி சோஷியல் வேலை தான் செஞ்சிட்ருக்கு. அப்போ சமூகத்தோடு உள்ள தொடர்பை விட்டு ஒரு மனிதனை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஈடுபடக்கூடிய மக்களுக்கு ஏற்படுகிறது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அல்லந்தில் அப்படி ஒரு செட்டப்போட தொடர்பில் இருக்கிறீங்க, ஒரு நண்பர்களுடைய தொடர்பு இருக்குது, இதெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் இந்த பாதிப்பு என்ன செய்யும், குறைவாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட தொடர்பு இல்லாத மக்கள்கிட்ட எப்படி இருக்கும் பாதிப்பு, ரொம்ப அதிகமான முறையில், அதாவது நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு உட்பட்ட இந்த இளைய சமுதாய மக்கள். இளைய சமுதாயம் மட்டும் பாதிப்புன்னு சொல்ல முடியாது, இளைய சமுதாயம், முதிய சமுதாயம், யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி சுற்றுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பெரிய பாதிப்பு வருதுன்னு பார்க்குறோம். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல, நைட்டில் வந்து பெரும்பாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே தூங்குறது எத்தனை பேர், இல்லை ஃபோனை அப்படி மொத்தமாக வச்சுட்டு குட் பைன்னு ஃபோனுக்கு சொல்லிவிட்டு வந்து தூங்குறது எத்தனை பேர், ஃபோனை அப்படி வச்சுட்டு வந்து தூங்குறது எத்தனை பேர்? யாரோ ஒருத்தர் கை தூக்குனீங்கன்னு ஆச்சரியப்படுவேன். பரவாயில்ல, மாஷா அல்லா. அவன் பார்த்துட்டேன், 1 2 3 5 பேர். நான் கூட அதை இன்னும் பண்ணலை, ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, உங்கள் 5 பேரை பார்த்ததுனால அந்த இன்ஸ்பிரேஷனில் நம்ம இன்னும் சீரியஸாக பண்ண தொடங்குவோம். பெரும்பாலும் என்ன செய்வோம், இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்க்கும்போது என்ன தோணும் நமக்கு, டைம் பார்த்தா இஷா தொழுது வந்த உடனே ஒரு 9 மணி, சரி ஒரு 10-15 நிமிஷம் பார்த்துட்டு அப்படி தூங்கிடலாம், இப்படி தான் பார்ப்போம், அப்படி தானே பார்ப்போம். இப்படியே பார்த்துட்டு திரும்ப டைம் பார்க்கும்போது டைம் என்ன ஆயிருக்கும், என்னம்மா 12 மணி ஆயிருக்கும். சில டைமில் என்ன நடக்கும், ஃபோனு அப்படியே பொத்துன்னு மூஞ்சில் விடும், அப்படி தானே, முடிஞ்ச உடனே அப்படி வச்சுட்டு தூங்குவோம் நம்ம. கரெக்டாக தானே பண்ணுவோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, எந்த அளவுக்கு அதுக்கு உள்ளே போகிறோம், டைம் எப்படி செலவழிக்கிறோன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு அதில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்புடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இது புரியுதா உங்களுக்கு படித்த ஃபுல்லாக? இந்த பேரடாக்ஸ், நெவர் மோர் கனெக்டட், நெவர் மோர் லோன்லி, நெவர் மோர் என்டர்டைன்ட், நெவர் மோர் ஆங்ஷியஸ். லாஸ்ட்டில் உள்ள தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நெவர் மோர் இன்ஃபார்ம்டு, நெவர் மோர் கன்ஃபியூஸ்ட். கரெக்டாக எல்லாம் புரிஞ்சு தானே மீனிங்? தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை, தேவையில்லை தானே? அப்போ என்ன நடக்குது, ஏன் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவழிக்கூடிய பெரிய பெரிய கம்பெனி, அவர் சுந்தர் பிச்சை நடத்துகிற கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவர் நாதல்லா நடத்துகிற கம்பெனியாக இருந்தாலும் சரி, எல்லா கம்பெனியும் என்ன செய்கிறாங்க, ஃப்ரீயாக சர்வீஸ் கொடுக்குறாங்க நமக்கு. ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க? அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும்ல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இஃப் யூ ஆர் நாட் பேயிங் யூ ஆர் த ப்ராடக்ட். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் காசு கொடுக்கலன்னு சொன்னால் அவன் உங்களையும் விற்கிறான்னு அர்த்தம். அப்போ யார் விற்றுக்கிட்டு இருக்கான், நம்மளை விற்றுக்கிட்டு இருக்கான் அவன், ஆனால் அது நமக்கு தெரியலை. ஸோ இது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக, இதுக்கு எதிராக வினையாற்றக்கூடிய மக்கள் உருவாக்கின ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அது இந்த நான் சொன்னக்கூடிய புக்கில் உள்ள ஒன் ஆஃப் தி ஆத்தர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்குறார்.
இஃப் யூ ஆர் நாட் பேயிங் யூ ஆர் தி ப்ராடக்ட். அப்போ அவன் நம்மளை தான் விற்கிறான், அதனால தான் நம்மள்ட்ட காசு வாங்கல. அப்போ எப்படி விற்கிறா, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சொல்கிறாங்க மிக முக்கியமான ரிசோர்ஸ் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், வளம், மிக முக்கியமான வளம் இந்த காலத்தில் என்னன்னு சொன்னால் ஆயில், கோல்டு, டேட்டா இதெல்லாம் கிடையாது. மிக முக்கியமான வளம் எது? உங்களுடைய கவனம், உங்களுடைய அட்டென்ஷன். ஒவ்வொரு மொமெண்ட், உங்களுடைய ஒவ்வொரு அந்த பொழுதையும் அவங்க ஈர்க்க முடிஞ்சால் அந்த ஈர்க்கிற கெப்பாசிட்டி தான் மிக அதிகமான வேல்யூபுளான வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாலர் இல்லை, கோல்டு இல்லை, ஆயில் இல்லை, டேட்டா கூட இல்லை. எது மிக வேல்யூபிள்? உங்களுடைய அட்டென்ஷன். அப்போ எல்லாமே இந்த ஹோல் கேம், இந்த எல்லா விளையாட்டுமே சோஷியல் மீடியா முதற்கொண்டு இது சம்பந்தமான எல்லாமே எதை சுற்றி இயங்குது? கவனத்தை ஈர்ப்பதை அடிப்படையாக கொண்டு இயங்குறது. இந்த கவனத்தை ஈர்ப்பதற்கு ஏற்கனவே ஒரு பார்ட்டி பொறுப்பெடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. தெரிந்தானே யாருன்னு? அது நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் அவன் வேலை. கரெக்ட் தானே? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இதை சொல்லி காட்டுகின்றான். ஒமா தகுர் ரன்னக்கும் இல் ஹயாத்து துன்யா ஒமா யகுர் ரன்னக்கும் பில்லாஹில் கரூர் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கி விட வேண்டாம், உங்களை மயக்குவதற்குண்டே, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்குனே வந்த ஷைத்தான் உங்களை திசை திருப்ப வேண்டாம். அப்போ ஷைத்தானுடைய மெயின் ஜாப் என்ன? உங்கள் அட்டென்ஷனை இழுக்கணும், அவ்வளோதான் பாயிண்ட். அவன் சைடில் அட்டென்ஷன் போனால் இழுத்துட்டே போயிடுவான். அட்டென்ஷனை நம்ம போக விடலைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? பிரயோஜனமான வேலையை செய்யலாம். இப்போ அந்த மாதிரிப்பட்ட வேலையை தான் யார் செய்கிறா? அது மாதிரிப்பட்ட ஒரு வேலையை தான், அந்த அட்டென்ஷனை இழுக்கிற வேலையை தான். அதனால் எல்லாத்தையும் நான் செய்தான்னு சொல்ல வரல, அட்டென்ஷனை இழுக்கிற வேலையை சொல்கிறேன் நாங்கள். அப்போ இந்த அட்டென்ஷன் எக்கானமி எப்படி வேலை செய்யுது? ஏன் இதுக்கு நம்ம அட்டென்ஷன், நம்ம கவனத்தை ஈர்ப்பதில் அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது சோஷியல் மீடியா, இப்போ இன்ஸ்டாகிராம், இப்போ புதுசு என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை சொல்கிறோம். புதுசு புதுசாக ஏதோ வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்னாப் சாட்டுன்றாங்க, அப்படி வேறு எதெல்லாமோ சொல்கிறாங்க. கரெக்ட் தானே? அட்டென்ஷன், யாருக்கு அதிகம் அட்டென்ஷன் இழுக்க முடியுமோ அவங்களுக்கு வெயிட்டு கூட. அட்வர்டைசிங் ப்ராஃபிட். அப்போ யாருக்கு அதிகமான லாபம் கிடைக்கும், யாரால் உங்கள் கவனத்தை அதிகம் ஈர்க்க முடியுதோ அவங்க தான் மிகப்பெரிய கம்பெனி. இப்போ கூகுள் உங்கள் அட்டென்ஷன் அதிகமாக ஈர்க்க முடிஞ்சா கூகுள் பெரிய ஆள். ஃபேஸ்புக்கு மெட்டா உங்கள் கவனத்தை அதிகம் ஈர்க்க முடிஞ்சா மெட்டா பெரிய ஆள். கரெக்டா? ஸோ இதுதான் அடிப்படை, அந்த சிஸ்டத்தினுடைய அடிப்படை. இதெல்லாம் இதில் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ தெரியாது. இதெல்லாம் நம்ம அட்டென்ஷனுக்காக போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகள். கரெக்டா? இன்றைக்குள்ள டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ லைக்ஸ் இருக்குது. ஒரு ஆளை பார்த்தவொடனே ஐயோ பெரிய ஆளுப்பா. எப்படி பெரிய ஆள்? அவருக்கு இத்தனை ஃபாலோவர்ஸு. அவன் தனிப்பட்ட போல அவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்கோ இல்லையே தெரியாது. அவனுக்கு நிறைய ஃபாலோவர் இருந்தால் பெரிய ஆள். கரெக்டாக ஒரு வீடியோ போட்டான்னு சொன்னால் இத்தனை பேருக்கு ரீச் ஆகுது, இத்தனை லைக்ஸ் வருது. கரெக்டாக? இப்போ அதை தான் இன்றைக்கி என்ன செய்யுது, ஒருத்தனுடைய வேல்யூ. இப்போ என்ன கேள்வின்னு சொன்னால், இந்த அட்டென்ஷனை கொடுக்கறது வைக்கிறதுல நமக்கு ஏன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், ரெக்கக்னிஷன் இருக்குல்ல. யார்கிட்டையாவது ஒருத்தங்கள்ட்ட வந்து நம்ம செய்கிற செயல்பாட்டுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அட்டென்ஷன் இழுக்கணும் நானும். ஓகே, எல்லாரும் அட்டென்ஷன் இங்கே இருக்கா? ஓகே, பிரச்சனை இல்லை. என்ன எல்லாம் ஓகேயா? வேற எங்கேயும் போச்சு அட்டென்ஷன் இல்லையே? அட்டென்ஷன் எங்கேயாவது போச்சுன்னா சொல்லிவிடுங்கன்ட்ட. திரும்ப அட்டென்ஷன் வர்றதுக்கு ஏதாவது வேலை செய்யணும். ஓகே, அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கீகாரம் என்பது மனிதனுடைய ஒரு அடிப்படை தேவை. உங்களுக்கு அங்கேருந்து தெரியுதா ஸ்க்ரீனு? ரைட். அங்கீகாரம் தேவை. அதில் ஹெல்த்தியான ஆரோக்கியமான அங்கீகாரம் ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் மனுஷனை அடிமைப்படுத்தக்கூடிய, அடிக்ஷன் பண்ணக்கூடிய அங்கீகாரம் சிலது இருக்குது. ஆரோக்கியமான அங்கீகாரம்னா நம்ம மனிதனுடைய தொடர்பு, அதாவது நம்ம செயல்பாடு, சமூக பணி, நன்மையான காரியம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம். அதே மாதிரி அந்த டிஜிட்டல் உலகத்தில் அதுக்கு பின்னாடியே சுற்றி மயங்கணும்னு சொன்னால் அது ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்குறேன். எனக்கு லைக்ஸ் வரணும். லைக் வரலன்னா அவன் என்ன ஆயிடுவான்? டிப்ரெஷன் ஆயிடுவான். எனக்கு லைக் வரல, உனக்கு வருது. அப்போ லைக்குக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ இந்த ட்ரெஸ் போடணுமா, அதை பண்ணணுமா, இந்த ஃபில்டர் போடணுமா, இது எனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்கிறேன். இதுக்கு மேலே என்னெல்லாம் உண்டோ நீங்கள் சேர்த்துக்கங்க. ஓகே, நமக்கு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அங்கீகாரம் நமக்கு எது? அல்லாஹ்வுடைய திருப்தி.
இதான் டாப் அங்கீகாரம் நமக்கு. அப்போ மற்ற அங்கீகாரம்லாம் நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இறையுடைய திருப்தியை முன்னிறுத்தி தான் மற்ற விஷயத்துக்கு நம்ம செயல்படுறோம். சமுதாய பணி, அதன் மூலமாக இறை திருப்தி கிடைக்கும். நம்ம பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிறோம், இறை திருப்தி. நட்பு வட்டாரத்தோடு நம்ம பயணிக்கிறோம், இறை திருப்தி. அப்போ இந்த ஒரு அடிப்படையில் நம்ம இயங்குகிறோம். அப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான ஆரோக்கியமான அங்கீகாரம் என்பது அடிப்படையில் இறை திருப்தியை நோக்கியதாக இருக்க வேண்டும். இது முஸ்லீம்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அடிப்படையாக நம்மகிட்ட. இந்த அங்கீகாரம் நம்ம சொல்கிறோம்ல, டிஜிட்டல் அங்கீகாரம், லைக்கு, இதில் வந்து தாவா பணியில் இருக்கக்கூடிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, உலமாக்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களும் என்ன ஆயிடுறாங்க, இதில் இந்த ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு ஒரு பயான் முடித்த உடனே என்ன 2000 வீதம் போயிருக்குது, இன்னும் 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டு, கரெக்டாக வேறு ஏதாவது 4 இதில் போடுங்கப்பான்னு சொல்லி, அது வியூ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போகலைன்னா என்ன ஆகுது, என்ன பிரச்சனை, ஏன் வரல அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரதான் செய்யுது. அதில் லைக் ப்ராப்பராக வரலைன்னா ஒரு ஃபீலிங் வரதான் செய்யுது. அதாவது நிறைய பேருக்கு போவதன் மூலமாக நல்ல செய்தி அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிற நன்னோக்கம் மட்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தால் அது இறைவன்ட்ட நல்ல விஷயமா சேர்ந்துடும், அங்கீகரிக்கப்படும். இதெல்லாம் உள்ளுக்குள்ள அந்த பேலன்ஸ் தான். கொஞ்சம் இப்படின்னா அங்கே, கொஞ்சம் இப்படின்னா இங்கே. அப்போ அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் என்ன? அட்டென்ஷன், மக்கள்கிட்டேருந்து அட்டென்ஷனை, கவனத்தை நம்ம பக்கம் இருப்பது நமது நோக்கமா, இல்லை உண்மை எது என்று தேடி உண்மையை விளங்கி இறை திருப்தியை பெறுவதற்கு பயணிப்பது நம்ம நோக்கமா? எது நம்ம நோக்கமாக இருக்கணும் சொல்லுங்கள். கொஸ்டின் கேட்டுருங்க. இப்போ இறை திருப்தி, மஷாலா, ஜென்சியோட நீங்கள் தான் என்ன செட்டியாரீங்க, ஜென்சி எல்லாம் குவைட்டாக இருக்கீங்க. சொல்லுங்கள், எது நம்ம நோக்கம்? இறை திருப்தி. பேக் சைட்லாம் எல்லாம் குவைட்டாக இருக்கிறீங்க, சொல்லுங்கள். இறை திருப்தி நமது நோக்கம், கரெக்ட் தானே? அப்போ இறை திருப்தினா உண்மையை தேடக்கூடிய, எது உண்மை, எது சத்தியம், அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த எண்ணப்பாடு நம்மகிட்ட இருக்கணும், அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்கு, பெரும்பாலும் அட்டென்ஷன் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறது, நம்மளுக்கு லைக், இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் போயிடும். நம்ம ரொம்ப அதிகமாக போகாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் நண்பர்கள் சில பேரை தெரியும், இதுக்கு பின்னாடியே சுற்றக்கூடிய நண்பர்களும் உங்களுக்கு தெரியும், கரெக்ட் தானே? நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? அப்போ எப்படி நம்ம அட்டென்ஷன் மிக முக்கியம் என்று சொன்னால், நம்முடைய கவனத்தை ஈர்ப்பது அவங்களுக்கு முக்கியம்னு சொன்னால், கவனத்தை எப்படி தொடர்ந்து தக்க வைக்கிறாங்க? அதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கணும்ல, அவங்கள்ட்ட இருக்கணுமா இல்லையா? ஒரு சிஸ்டம் இருக்கணும். அது என்ன சிஸ்டம் அப்படின்னு சொன்னால், அடுத்து நம்ம அடுத்த மாடியூலுக்கு போகிறோம். எப்படி நம்மளை தொடர்ந்து அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க. நம்மளுடைய மூளை வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் செயல்படுது. ஒரு சில விஷயத்தில் ஆர்வம் காட்டுறதுக்கு சில காரணங்கள் இருக்கின்றன. எப்படி மூளை செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கு தோதா இதை எப்படி பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் நம்மளே என்ன செய்கிறாங்க, ப்ராடக்டாக விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் பல நுணுக்கங்கள் இருந்தால் கூட மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அந்த விஷயம் என்னென்னு சொன்னால், டோப்பமைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இத்தனை பேர் டோப்பமைன் யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் டோப்பமைன் பற்றி? என்ன தெரியும் சொல்லுங்கள். அவங்க ஏதாவது டோப்பமைன் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? சும்மா ஜென்ரலாக. மூளையை நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டு. அது என்ன செய்யும்? ஓகே, ஒரு நியாயமான அளவுக்கு கரெக்டு. வேறு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ டோப்பமைன் பற்றி நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ரிசர்ச் லெவலுக்கு டீட்டெயில் சொல்லலை. டோப்பமைன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஹார்மோன், எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிம்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போய் செய்வோம் ஒரு காரியத்தை. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வருது அப்படின்னா, காரியம் செஞ்ச உடனே ஒரு ஃபீலிங் வரும். அது 100க்கு 100 ப்ளஷர் ஹார்மோன் சொல்ல முடியாது, ரிவார்டு ஹார்மோன் சொல்லுவாங்க. சார், ரிவார்டு சென்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சோன்னு ஒரு ரிவார்டு கொடுத்த மாதிரி கொடுக்கும். அதாவது நம்ம அந்த டால்ஃபின் ஷோலாம் பண்ணால், அந்த டால்ஃபின் எப்படி வேலை செய்யுது,
அவன் எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? கிட்டத்தட்ட டோப்பமீன் இந்த அந்த இப்படி மீன் போடுறான் பார்த்தீங்களா? இந்த இதில் ரிவார்ட் பண்ணுறான்ல, அந்த டால்ஃபின் ஷோவில் என்ன பண்ணுவான், இங்கே ஒரு பவுச் வச்சுருப்பான் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நான் யோசிக்கலை, உங்கள்கிட்ட பேசணுன்னு இந்த எக்ஸாம்பிள் தெரியும் தோணிடுச்சு. இனிமேல் வேறு இடத்துக்கு போகும்போது இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அது என்ன பண்ணுன்னா, டால்ஃபின் வரும், ஏதாவது ஒரு பண்ணோடனே என்ன செய்வான், டக்குன்னு கொஞ்சம் மீன் கொடுப்பான், திரும்ப இன்னொன்று செய்யும். அப்போ செய்ய செய்ய ரிவார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா? இப்படி மீன் கொடுக்குறான் பார்த்தீங்களா? இதுதான் இந்த டோப்பமைன் சுரக்கிறது வந்து ஒரு ரிவார்டு மாதிரி சுரந்துக்கிட்டே இருக்கும். ரிவார்டு கிடைக்க செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம. அப்போ டோப்பமைன் வந்து ஒரு வேலையை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு ஹார்மோன், ரிவார்டு கொடுக்கக்கூடிய ஹார்மோன். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம செய்வோம், ஒரு ஆக்ஷன் எடுப்போம், ஒரு ரிவார்டு கிடைக்கும், எது இந்த மீன் கிடைச்ச மாதிரி உள்ளுக்கு மைண்டில் ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் வரும், திரும்ப அதே வேணும்னு சொல்லி தேடி திரும்ப அந்த வேலையை செய்வோம். இதான் அந்த டோப்பமைன் பண்ணக்கூடிய லூப்பு. இது ரொம்ப ஈஸியாக ரிவார்டு கிடைக்கிற மாதிரி ஒரு லூப்பில் போய் மாட்டணும்னு சொன்னால் அது அப்படியே அடிக்ஷனாக மாறிடும். இந்த டோப்பமைன் லூப்பு கொஞ்சம் ஈஸி ரிவார்டு, அதிகம் ஸ்பைக் ஆகிறது, இந்த மாதிரி ட்ராக்கில் போனால் அடிக்ஷனாக மாறிடும். அந்த டோப்பமைன் வந்து நம்ம நார்மல் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், இந்த அடிக்ஷன், ஆல்கஹால் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி டூம் ஸ்க்ரோலிங்கு, ஜாம்பி ஸ்க்ரோலிங்கு, இது எல்லாத்துலேயும் என்ன ஒர்க் பண்ணுது, டோப்பமைன் வேலை செய்யுது. ஆனால் இதே டோப்பமைன் தான் நல்ல காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணும். இப்போ டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகணும், நீங்கள் காலையில் ஃபஜ்ர் தொலை போகிறீங்க, தொழுது முடிச்சுட்டு குரான் ஓதிட்டு வரும்போது மனசுக்கு எப்படி இருக்கும்? டெய்லி காலைல ஃபஜ்ருக்கு நம்ம போய் தொழுதோம், அழகாக எந்திரிச்சு நல்லா ஓது செஞ்சுக்கிட்டு பள்ளியில் போய் தொழுது அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஓதிட்டு அப்படியே வெளியே வரோம், அப்படியே சன்ரைஸ் ஆகுது. அப்போ எப்படி இருக்கும் மனசுக்கு? அன்றைக்கி அப்படியே ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஆனால் என்ன, நம்ம தொடர்ந்து அந்த இன்பத்தை சுவைக்கிறதுக்கு முயற்சி பண்ணதில்லை. ஆனால் அதுவே ஒரு ஆளுக்கு ஒரு சுவையாக தொடங்கின்னு வைங்க, இதே டோப்பமைன் தான் என்ன செய்யும், அப்போ வேலை செய்யும், கரெக்டாக எந்திரிச்சு ஃபஜ்ருக்கு போ அப்படின்னு. அப்போ இந்த டோப்பமைன் நமக்கு பெனிஃபிட்டாகவும் வேலை செய்யலாம், அல்லது அடிக்ஷனாகவும் வேலை செய்யலாம். அப்போ இந்த லூப்பு தான் என்ன செய்யப்படுது, ஸ்க்ரோலிங், இந்த மாதிரி டூம் ஸ்க்ரோலிங் பண்ணோம்ல, இந்த ஸ்க்ரோலிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரெண்டு வேலை செய்வோம் அதில், கரெக்ட் தானே? இந்த ஃபோன் அப்படி இருக்கட்டும், நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னா என்னது பார்க்குறோம், அது இப்படி கீழே பண்ணா என்னம்மா, சரி இல்லை மாற்றி சொல்ல, ஃபஸ்ட்டு இப்படி பண்ணால் என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த இதாக பார்த்துட்டே போவோம். இப்படி பண்ணால் இல்லை ரிஃப்ரெஷ் பண்ணுறோம், கரெக்டாக? இப்படி பண்ண என்னது, கொஞ்சம் இப்படி பார்த்துட்டே இருப்போம், போர் அடிச்சுன்னா வரல, திரும்ப ரிஃப்ரெஷ், அப்புறம் ஃபுல்லாக திரும்ப வரும், இப்படி பார்த்துட்டே போவோம், திரும்ப வரலன்னா பழையபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெண்டு வேலை செய்கிறோம், கரெக்ட் தானே? ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம், இன்னொன்று ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ அதெல்லாம் ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்க்ரோலிங் என்ன பண்ணும், உங்களை ஃபஸ்ட்டு ஒரு அட்டென்ஷன் இழுக்கும், அப்புறம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒன்று கிடைக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும், போர் அடிச்சுன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், கரெக்ட் தானே? அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், அடுத்து என்ன வரும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று கிடைக்கும். அப்போ அது என்ன செய்யும், உங்களை ஹூக் பண்ணிடும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கிறதா உங்களுக்கு ரிவார்டு. அப்போ அந்த ரிவார்டுக்காக அதை தேடிக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. அதனால தான் இந்த எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங், அதை இந்த மெட்டாக்கு சிம்பிள் பார்த்தீங்களா தானே, மெட்டா சிம்பிள், அது என்ன சிம்பிள், அந்த சிம்பிளுக்கு என்ன பேர், அது இன்ஃபினிட்டி. அதில் போய் அப்படியே கடைசி வரைக்கும் சாகுன்னு சரியா? ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அது ஒரு காலத்துலையும் முடியாது. ஒரு படம் பார்த்தா கூட, படம் பார்க்குறது ரைட்டு தப்புன்றது டிஃப்ரெண்ட் டாபிக், கரெக்ட் தானே? அது முடிஞ்சிடும். ஒரு புக்கு படித்தா புக்கு முடிஞ்சிடும், கரெக்ட் தானே? ஒரு நாடகம் பார்த்தா நாடகம் முடிஞ்சிடும். ஆனால் ஸ்க்ரோலிங் முடியுமா? அது போயிட்டே இருக்கும். என்ன டைம் ஆச்சா? ஓகே, ஒரு ஷேப்பில் முடிச்சுட்டு நம்ம தொண்ணூறு. அப்போ இந்த ஸ்க்ரோலிங் உங்களுக்கு அது ஏன் அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு சொன்னால், அந்த ரிவார்டு கிடைக்கிது இல்லை உங்களுக்கு. இப்போ ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், ரீல்ஸ் வந்து அடுத்து என்ன ரீல் வரும், அதுக்கு அடுத்து என்ன ரீல் வரும்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் என்ன நடக்கும், என்னம்மா போர் அடிச்சிடும், சரி அதான் தெரியுமே அப்படின்னு, இன்னும் தான் ஃபுல் கதை தெரியுமே அப்படின்னு. அதனால இது என்ன பண்ணணும், அடுத்து என்ன வரும்னு தெரியாது. அதான் அந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்படி பார்க்கும்போது அப்படி வரும். ஸோ அந்த வேரியபிள் ரிவார்டு தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த டோப்பமைன் சைக்கிளை மெயின்டைன் பண்ணி உங்களை ஹூக் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ஸ்லாட் மெஷின் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லாட் மெஷின் முன்னாடி போச்சா பின்னாடி இருந்துச்சா? ஓகே, இது தெரியுமா, ஸ்லாட் மெஷின் என்னன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? பட் இது ஆமாம், இது எங்கே வைப்பாங்கன்னு சொன்னால், அது வந்து கசினோவில் வச்சுருப்பாங்க. இப்போ லாஸ் வேகஸ் அந்த மாதிரி ஊரில் போனால் சில பேர் வந்து நைட்டில் ஒரு 8 மணிக்கு வந்து உட்காருவான், கொஞ்சம் டாலர்ஸாக வாங்கிட்டு. காலையில் ஃபஜ்ர் தொழுகிற டைம் வந்தால் கூட அவன் டொக்குன்னு அடிச்சுட்டே இருப்பான்.
ஏன்னா என்ன அர்த்தம் சொன்னால் ஏதாவது ரிவார்டு அவனுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ரிவார்டு கிடைக்கும், அப்புறம் கிடைக்காது, வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அப்போ எவ்வளோ டைம் போனாலும் அவனுக்கு தெரியாது. ஆனால் ரிவார்டு கிடைக்கணுங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல, அதான் அந்த உள்ளுக்கு டோப்பமைன் வேலை செய்யுது. அது அவனை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். பசி தெரியாது, தூக்கம் வராது, இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட இதே வேலையை நம்ம செய்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம வீட்டில் நம்ம லாஸ் வேகஸில் போய் கசினோவில் உட்காந்து அடிக்க தேவையில்லை. அது ஆல்மோஸ்ட் என்ன இருக்குது, எல்லாருடைய பாக்கெட்லையும் ஒரு ஸ்லாட் மிஷின் மாதிரி கொடுத்து நம்ம இப்படி ரிஃப்ரெஷ் பண்ணி கிட்டத்தட்ட அவன் அந்த சூதாட்டக்காரன் செய்கிற வேலையை கொஞ்சம் டீசெண்டாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்டெரக்டாக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை என்ன செய்கிறாங்க, எல்லோரும் பாக்கெட்லையும் கொடுத்து எல்லோரும் கையிலையும் கொடுத்து நம்மளை அறியாமலேயே இது மாதிரி பல ட்ராப்பில் போயிட்டுருக்குறோம் இப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறோம், நம்ம சொன்ன சோர்ஸ் புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, இந்த ஆங்ஷியஸ் ஜென்ரேஷன் இந்த மாதிரிப்பட்ட சில புத்தகத்தினுடைய சில பகுதியில் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோன் செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எல்லோரும் நம்ம பேசிகிட்டே இருப்போம், டக்குன்னு ஃபோனை பார்ப்போமா இல்லையா? சரி ஒன்றும் வரல, ஓகே, இந்த கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருப்போம், அப்புறம் டக்குன்னு ஃபோன், அதான் ஒருத்தர் ஒன்றும் வரலையே எதுக்கு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, இந்த சிஸ்டத்தில் உள்ளது தான். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு இழுக்கிற ட்ராப். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுவீங்க, நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தது எங்கேயோ ஒன்றுக்கு அடிச்சிருப்போம், ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும், கடைசியில் எங்கே பண்ணி போனோமே எதெல்லாமா பார்த்து எங்கேயோ போய் நின்றுட்டு இருப்போம். அப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றது வந்து திரும்ப வெளியே அங்கே சுற்றி நான் தம்பி அங்கெல்லாம் போகாத வா இங்கேன்னு கூப்பிடுறது, சரியா? அதில் வந்து மிக முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு சொன்னால் ரெட் டாட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா, மிஸ்டு கால் மிஸ்டு இதெல்லாம் எப்படி வரும், ஒரு ரெட்டு டாட்டில் உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் 3 4ன்னு. ரெட்டு டாட்டில் ஏன் வச்சுருக்காங்க, ஏன் ரெட்டு கலர் அப்படின்னு சொன்னால், ரெட்டு கலரில் வந்தால் அதை பார்த்து கிளியர் பண்ணாட்டி மனசுக்கு எப்படி இருக்கும், ஒரு பதமதிப்பாக ஏதோ சம்திங் சீரியஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா. அந்த ரெட்டு கலருக்கு அப்படி எஃபெக்ட் இருக்குது. அப்போ என்னமோ சம்திங் முக்கியம், என்னமோ ஒரு ஆயிடுச்சு ஏதோ உயிருக்கு, அது ஒரு ஆம்புலன்ஸில் எமர்ஜென்சி போன மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ளுக்கு அது வேலை செய்ய நம்மளை அறியாமலே. இப்போ ரெட்டு கலரில் வந்தாலே இதே இது ஒரு க்ரீன் கலரில் வந்தால் அதே நோட்டிஃபிகேஷன், சரி பிரச்சனை இல்லை போலன்னு ஒரு தோணுமா இருக்கும். ரெட்டில் வந்தால் நமக்கு எப்படி இருக்கும், இந்த பாத்திரம் உடனே பார்க்காடி மனசு அந்த ரெட்டு கிளியர் ஆகணும் நமக்கு, இப்படி ஒரு ஃபீலிங் வரும் அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் தான் இந்த கலர். அப்போ ஒன்று திட்டமிட்டு கரெக்டாக எந்த கலரில் வைக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுத்தா நம்ம அட்டென்ஷனை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற பல வித்தைகளை அவங்க என்ன செய்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி பேட்ரி டவுன் ஆகி 1% போயிடுச்சுன்னு வைங்க நம்ம ஃபோன், என்ன செய்வோம் நம்ம பொதுவாக, யார் நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? முதல்ல என்ன செய்வோம், இல்லை 1% தான் சாவ போதே, ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், என்னம்மா அப்புறம் யாரோ ஒரு ஆள் சொல்லுங்கள். இல்லை அது பவர் சேவ் முடிய போகுது லாஸ்ட், அவ்வளோதான். அதான் 1% அல்ல 0.5% வைங்க. முதல்ல வந்து எங்கேயாவது போய் சார்ஜ் போடணும், இல்லாட்டி மனசு பசிச்சாலும் பிரச்சனை இல்லை சார். முதல்ல பேட்டரி சார்ஜ் போட்டு 10% வந்தால் தான் அப்புறம் மனசு வேலை செய்யும், கரெக்ட் தானே? இப்போ அந்த மாதிரி நம்ம நிலைமை இருக்குது, எங்கே போனாலும் போய் சார்ஜ் முதல்ல போடணும், போட்ட பிறகு தான் மூச்சு வந்த மாதிரி இருக்குது, கரெக்ட் தானே? அதே மாதிரி வீட்டிலேருந்து வெளியே போயிட்டோன்னு வைங்க, ஃபோனை விட்டுட்டு போனால் என்ன செய்வோம், அப்படி போயிடுவோமா ரிட்டர்ன் வருவோமா? நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டோம், மொபைல் ஃபோனை வச்சுட்டு வந்துடுன்னு சொன்னால் என்ன செய்வோம், சார் அங்கே போய் யூட்டன் அடிக்கிறேன், எங்கே வேணும் போய் யூட்டன் அடி, ஃபோன் வந்தவன எனக்கு ஃப்ளைட்டு மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஃபோனை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பின்னாடி வந்து ஃபோன் எடுக்காம போவோம், கரெக்டாக? அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு தொடர்பு நமக்கும் ஃபோனுக்கும். ஃபேமிலியில் யாராவது ஒரு மெம்பரை விட்டால் கூட பிரச்சனை, அடுத்த ஃப்ளைட் ஏறிவான்னு சொல்லி போயிடுவான், சரிதானே? வர என்னப்பா பையன் வரல, சரி அவனை அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி வர சொல்லு, ஃபோனு இல்லை ரிட்டர்ன் போ, முதல்ல ஃபோனை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன், ஒரு ஃபோன் இல்லாமல் ஒரு ஃபுல் டே இருக்க முடியுமா, அல்லது ஒரு ஹாஃப் டே இருக்க முடியுமா, அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, 2 3 பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. என்ன செய்வீங்க நீங்கள், சும்மா ஏதாவது சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவீங்களா, இல்லை அது ஓகே விளையாடுறது ஓகே, மற்றபடி ஃபோன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது நல்ல விஷயந்தான், தூங்குறது இல்லை, முழிச்சிருக்கும் போது முழிச்சிருக்கேன்னு ஃபோன் வச்சுருக்க கூடாது. சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் என்ன செய்வீங்க? நெட்வொர்க் இல்லாதனால சரி பரவாயில்ல. அப்போ என்ன கஷ்டமாக இருந்துச்சா, எப்போ நல்லா இருந்துச்சா, சரி பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து தெரியுமா, ஃபோன் திடீர்னு வைப்ரேட் ஆச்சா இல்லையான்னு பார்க்குறது, இதெல்லாம் வந்து ஃபேண்டம். ஃபோமோன்னு ஒன்று இருக்குது, இந்த இதோட முடிச்சிடும், நம்ம தொலை போயிடலாம். ஃபோமோனா தெரியுமா உங்களுக்கு என்னென்னு?
தெரியுமா? ஃபோமோன்னு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஃபோமோ கேள்விப்பட்டது இல்லையா? இது ஜென்சி ஒரு இது தான், அதாவது ஸ்லாங் தான் அது. ஃபோமோ அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அப்போ நமக்கு என்ன ஃபீலிங்னா, நமக்கு தெரியாமல் ஏதோ நடந்துச்சு போல தெரியுது, அப்படின்னா அது எனக்கு தெரியணும், இது எனக்கு தெரியணும், எல்லாத்துக்கு பின்னாடி சுற்றுறது, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஃபோமோன்னு ஒரு பேர் வச்சுருக்கிறான். இதை முடிச்சிடும், இதோட முடிச்சிடும். ஸோ ஃபோமோனா நம்ம என்ன செய்வோம், அந்த மாதிரி பல விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகி சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ ஃபோக்கஸாக ஒரு வேலையை செய்ய முடியாது. இதுவும் பார்க்கணும், அதுவும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும் அப்படின்னு போகிறதுனால உள்ள விஷயம். இல்லை, எதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த செக்குலர் சைடு கண்டென்ட்டை கொஞ்சம் எலாபரேட்டாக டீல் பண்ணலாமா, இல்லை போர் அடிச்சுன்னா குயிக்காக போகலாமா அப்படிங்கிறத கேட்டேன் நான். இல்லை வேறு, இது ஒரு சீக்வன்ஸாக தான் போவோம். இது முடிச்சுட்டு நம்ம இஸ்லாமிக் சைடுக்கு போயிடுவோம், இந்த ரூட்டில் போயிடுவோம். சிலதை நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டிங்களோ அவ்வளோக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஒன்றொன்றையும் நிறையவும் டிஸ்கஸ் பண்ணலாம், கம்மியாகவும் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி தான் அந்த விஷயம். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? தம்பி என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல்மோஸ்ட் யாரும் பேச மாட்டாங்களே. என்ன ஜென்சி பேச மாட்டீங்களா? நீங்கள் வேறு லாங்குவேஜில் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், அது புரிய மாட்டேங்க நமக்கு. ரைட், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு தான் கேட்குறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இந்த போர் அடிக்கிறது. அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துருங்களா? போர் அடிக்கிறது அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஜென்சி போர் அடிக்கிற என்னன்னு தெரியுமா? போர் அடிக்கிறது என்னது சொல்லுங்க, கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்களேன் தயவுசெய்து. என்னம்மா? இல்லை, ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஒன்று, அது ஓகே. ஃபோன் இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்கலாம், வைக்கலாம், அப்படி இருக்குல்ல. போர் அடிக்கிறது அப்படின்னா என்ன, அதை மட்டும் சொல்லுங்கள். என்னம்மா? யாராவது பேசுங்க, சொல்லுங்கள். ஓகே, சொல்லுங்கள். சரி, இது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறன்றாங்க. வேற சொல்லுங்கள், வேறு என்ன சொல்லுங்க? ஓகே, அவர் ரெண்டு பேரும் ஓகே. இந்த டெஃபினிஷன் பிரச்சனை இல்லை, நல்ல டெஃபினிஷன் தான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சும்மா இருக்கிறது. அப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சும்மா இருக்கிற சூழல் இப்போ இருக்குதா? இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கா? இல்லை. ஒரு இடத்துல போகிறோம், இந்த மாதிரி பழைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டிங் ஏரியாவில் போனோன்னு வைங்களேன், டாக்டரை பார்க்க போகிறோம், யாரையாவது பார்க்க போகிறோம், பார்க்குறக்கு டைம் ஆகும். 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் உட்காந்துருக்கணும். அப்போ பக்கத்தில் வாழ்கிட்ட பேசணும், இல்லாட்டி புக்கு படிக்கணும், அப்படி மேலே பார்க்கணும், ஃபேனை பார்க்கணும், அங்கே ஏதாவது நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க பார்க்கணும், ஏதாவது ஒன்று பார்க்கணும், இல்லாட்டி உட்காந்து முடிச்சிட்டு இருக்கணும். என்ன செய்யணும்? கரெக்ட் தானே? இப்போ என்ன செய்கிறோம், நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் இங்கே கவனிங்க, அட்டென்ஷன். இப்போ என்ன செய்வோம் நம்ம? இப்போ ஃபோனை பார்ப்போம், இப்படியே மொபைலை பார்த்து நோண்டிகிட்டு இருப்போம். இதான் இப்போ உள்ள காலத்தில் நம்ம செய்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒன்று என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கோம் பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறது வந்து மனுஷனுக்கு ரொம்ப நல்லதான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்பப்போ வாரத்துலையோ சில நாட்களோ நம்ம சில நேரம் இருக்கணுமா? என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி உட்காந்து முழிச்சிட்டு இருப்போம்ல, அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், மூளை வந்து நிறைய விஷயத்தை யோசிக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், போர் அடிச்சுட்டு இருந்தால் அது என்ன தரும் அப்படின்னா, நீங்கள் எதையாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை பகல் கனவு காண்டுதுன்னு சொல்லுவோம்ல, அப்படியே பகல் கனவுல என்ன வேணால் காணலாம். நம்ம இங்கேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் பிரசிடென்ட் ஆகிற வரைக்கும் கனவு என்ன வேணால் கனவு காணலாம். இப்போ இப்படி பெரிய கற்பனைலாம் எப்போ செய்வோம்? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா இருந்தால் தான் இப்படி பெரிய கற்பனைலாம் வரும். இந்த மாதிரி கற்பனை செய்கிறது, அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை உட்காந்து யோசிக்கிறது, அல்லது ஏதாவது விஷயத்தை பற்றி சிந்திச்சு பார்க்குறது, இந்த மாதிரி சிந்திச்சு பார்க்கக்கூடிய அந்த சூழல் நம்ம மனுஷனுக்கு கட்டாயம் தேவையா? தொடர்ந்து அப்படி சிந்திக்காமலே பிரெயினை ட்ரெயின் பண்ணிட்டா, இந்த மாதிரி கிரியேட்டிவாக கற்பனை வளர்க்கக்கூடிய அளவில், அதே மாதிரி ஆழமான விஷயங்களை சிந்திக்கிற ஒரு சூழல் கிடைக்காம போயிடும். ஒரு பெரிய ஒரு ஐ திங்க் அது ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் உள்ள யூடியூப் சேனல், அதில் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஒரு யூடியூப் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்பீச். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒய் யூ ஷுட் பி போர்டு
நீ ஏன் போர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான கருத்து, நம்ம குறிப்பாக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் தாவாவில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு, யாருக்கு அது முக்கியம், தாவாவில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பேசுகிறது யார், முஸ்லீம் இல்லை, ஒரு வெளிநாட்டு ப்ரொஃபஸர் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, லைஃப்ஸ் பிக் கொஸ்டின்ஸ், வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கேள்விகள் என்ன, வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்விகள் என்னது சொல்லுங்க பார்ப்போம். என்ன கேள்வி யோசிக்கிறீங்கன்னு பார்ப்போம். வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்விகள் என்னது சொல்லுங்கள். வருங்காலம் சரி, வேறு வருங்காலம்னு எதை சொல்ல வரீங்க, இலக்குன்னு எதை சொல்கிறீங்க? ஐ மீன் இந்த உலகத்தில் உள்ள இலக்கா, வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய கொஸ்டின், பிக் கொஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப்னா அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன ஆகுறோம்னா என்ன மீன் பண்ணுறீங்க, இங்கே உலகத்துலையா இறந்த பிறவா எப்படி சொல்ல வரீங்க, என்னம்மா? ஓகே, லைஃப்பில் பிக் கொஸ்டின்ஸ்னால் என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த வான பூமியெல்லாம் எப்படி படைக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, நம்ம எப்படி வந்தோம், நம்மளை யார் படைச்சா, இறந்த பிறகு என்ன நடக்கும், அப்போ மறுமைன்னு ஒன்று இருக்கா இல்லையா, இறைவன் ஒருத்தர் இருக்கானா இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட கோணத்தில் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, கொஸ்டின் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ், பர்பஸ், கரெக்டா, இந்த மாதிரிப்பட்ட கோணத்தில் உள்ள கேள்விகளுக்கு பிக் கொஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இந்த கேள்விகள் ஒருத்தர் எப்போ கேட்பான்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை, அதை கேட்டு எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒருத்தன் போர் அடிச்சுட்டு இருந்தால் இந்த மாதிரி முக்கியமான கேள்வியெலாம் மனசில் தோணுமா? அப்போ சுபானல்லாஹ் பாருங்கள், ஒரு மனுஷன் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தால், வாழ்க்கை நோக்கம், நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், நம்ம எப்படி வாழணும், இறந்தால் என்ன நடக்கும், இல்லை இது சும்மா வந்துச்சா, இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் மனுஷனுக்கு தோணுமா அப்படின்ட்டு வேற ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறார். அப்போ மனிதனுடைய செட்டப்பில் இந்த கேள்வியெல்லாம் தோணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ ஏன் நம்மளுடைய இந்த சமுதாய மக்களுக்கு இந்த கேள்வியே தோன்றதில்லை அப்படின்னு சொன்னால், ஏன் தோன்றதில்லை? தோணக்கூடிய வாய்ப்பே கொடுக்கறதில்ல. ஃபுல்லாக நம்ம என்ன செய்கிறோம், பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறனால இந்த பெரிய பெரிய கேள்வியெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறேன். அதனால போர் அடிக்கிறது நல்லது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பின்னாடி கடைசியில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, நம்முடைய லைஃப்பில் ஒரு வாரத்துக்கு கொஞ்ச நேரம் எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு இடத்துல உட்காந்து எதையாவது யோசிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இன்னொரு ரீசனுக்காக நல்லது, நான் பின்னாடி ஒரு ஸ்லைடு வருமா நான் சொல்லுவேன், இஸ்லாமிக் அடிப்படையில் ஏன் நல்லது அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு இடத்த ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம், எவ்வளோ நேரம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் படிக்க முடியும் நம்மளால் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் படிக்க முடியும்? 10 நிமிஷம் தாங்குமா? நம்ம தொடர்ந்து பார்ப்போம், பார்த்துட்டு என்ன செய்வோம், டக்குன்னு ஃபோனை பார்ப்போம், டக்குன்னு இதை பார்ப்போம், டக்குன்னு அதை பார்ப்போம், இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு டீப் ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல, டீப்பாக அப்படியே ஆழ்ந்து ஒரு விஷயத்தை படிக்கிறது அல்லது ஒரு விஷயத்தை சிந்திக்கிறது, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, இந்த வேலையை செய்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், கவனம் சிதறல் இல்லாமல் என்ன செய்யணும், உள்ள ஓர்மிச்சு ஒரு வேலையை செய்யணும். இதை செய்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இன்றைய ஆய்வில் சொல்கிறாங்க, இந்த இது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, இந்த பாருங்கள், இது ஃபோக்கஸ், இது வந்து ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணுறான் ஒருத்தன், இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, என்னது, திடீர்னு ஒரு மெசேஜ் பார்க்குறீங்க, மெசேஜ் பார்த்தோன்னே இந்த ஃபோக்கஸ் வந்து அப்படியே குறைஞ்சி 0க்கு போயிடும். ஓகே, ஓகேயா, 0லேருந்து திரும்ப அந்த பழைய லெவலுக்கு வர்றதுக்கு இன்னொரு 20-25 நிமிஷம் ஆகுது. திரும்ப நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஃபோக்கஸை ஒரு வேறு ஏதோ ஒன்று கட் பண்ணுது, ஒரு இது பார்க்குறீங்க, ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, ஏதோ ஒன்று, நமக்கு தொடர்ந்து ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு டைமில் கட் ஆனாலும் திரும்ப ஃபோக்கஸ் பில்ட் ஆகிறதுக்கு 20-25 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது, 23 நிமிஷம் 20 நிமிஷம் பல மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ டைம் ஆகுது திரும்ப ஃபோக்கஸ் வர்றதுக்கு. அப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும், ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஃபோக்கஸ்டாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஏன் செய்ய முடிய மாட்டேங்குதுன்னு சொன்னால், டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதனால் கவனமாக ஆழமாக சிந்தித்து செய்யக்கூடிய வேலையை நம்மளுக்கு செய்ய முடியாமல் போகுது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன், நம்ம வந்தாலும் மைண்ட் என்ன செய்யுது, அங்கேருந்து ஃபுல்லாக வர மாட்டேங்குது, அதில் ஒரு துண்டு அங்கே மிச்சம் நிற்கிது, அப்புறம் இங்கேருந்து அங்கே போயிட்டேன்னு சொன்னால் மைண்டு ஒரு துண்டு இங்கே நிற்கிது. அப்போ இதெல்லாம் நம்ம போய் ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சு அது ரிட்டர்ன் வருது, எது ஒரு சின்ன போர்ஷன். இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட் ஆகுறதுனால என்ன செய்ய முடியாது, டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. அப்போ டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா எது எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது மிக முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் இந்த மீடியா, இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிவைஸு, இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு என்ன செய்யுது, டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவதை தடை செய்கிறது.
அதனால் இதுக்காகவே சில பேர் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதாவது த ஸ்டோலன் ஃபோக்கஸ், நம்மள்கிட்டருந்து திருடப்பட்ட அந்த அது என்ன சொல்கிறது, ஓர்மையாக செயல்படக்கூடிய அந்த பண்பு, ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மள்ட்ட திருடப்பட்டிருக்குது. குறிப்பாக யார்கிட்ட திருடப்பட்டிருக்குது? இந்த புதிய ஜெனரேஷன். ஏன் புதிய ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னால், பழைய ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபோன் இல்லாமல் கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்கிறோம். அப்போ அந்த டைமில் உள்ள சில அனுபவங்கள் இருக்குது. கொஞ்சம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சமயத்தில் நினைச்சிருப்போம், ஆழமாக புத்தகம் படிச்சிருப்போம், ஆழமாக ஏதாவது செஞ்சுருப்போம். இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சூழலே வராமலே என்ன செஞ்சுருவாங்க, அவங்க லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அதனால தான் சில அறிஞர்கள் வந்து இன்றைக்கி த டிஜிட்டல் மினிமலிசம், எப்படி மினிமலாக டிஜிட்டல் ஒர்க் பண்ணணும், எப்படி டீப் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணி நம்மளை முன்னேற்றணும், அதில் எப்படி லைஃப் வந்து ரொம்ப அதாவது ஆரோக்கியமாக ரிவார்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். அப்போ நம்ம முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா கஃப்லான்னு ஒன்று கேள்விப்படுறீங்களா? கஃப்லான்ற வார்த்தை யாருக்கு தெரியும்? சொல்லுங்கள், கஃப்லா என்ன மீனிங்? என்னம்மா? ஆமாம், கஃப்லானா என்னன்னு சொன்னால் அப்படியே பராக்கா இருக்கிறது. கஃப்லான்னு சொன்னால் பராக்கா இருக்கிறது. பராக்கா இருக்கிறவனுக்கு என்ன செய்யாது, ப்ராப்பராக நேர்வழி கிடைக்காது. அப்போ நேர்வழி கிடைக்கணும்னா ஓர்மையாக சிந்திச்சு அப்படி பார்க்கணும். அப்படியே டிஸ்ட்ராக்ஷனை இங்கே அங்கே பராக்கா சுற்றிட்டு இருந்தால் அது நேரான வழியை நோக்கி வருவதற்கு பொருத்தமானதில்லை. திருக்குறான் சொல்லக்கூடிய கஃப்லான்றது ஒரு டீப்பான கஃப்லா. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், ஒரு லைட்டான கஃப்லாவில் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ டீப் ஃபோக்கஸ் இது ரொம்ப முக்கியம். இதை பற்றி நம்ம இஸ்லாத்தினுடைய பார்வையில் இதை எப்படி விளங்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் வந்து 2-3 கொட்டேஷன் நான் கொடுக்குறேன், ஒரு 4 கோட் நான் தருவேன். ஓகே சரிங்களா? இந்த 4 கோட் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கொட்டேஷன் இதில் எது அப்படின்னு சொல்லணும். சொல்லாமா? ஆங்கிலத்தில் தான் கொட்டேஷன் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கோட் எது, ஏன் அது பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஓகே, இந்த 4 புத்தகத்துலேருந்து அந்த கொட்டேஷன் தரோம். ஒன்று வந்து ஆங்ஷியஸ் ஜெனரேஷன், டோபமைன் நேஷன் அப்படின்னு ஒரு புக்கு, டீப் ஒர்க் அப்படின்னு ஒரு புக்கு, அதே மாதிரி சென்டர் ஃபார் ஹியூமன் டெக்னாலஜி அப்படின்ற ஒர்க்கு. ஒருத்தரும் ஒரு ஃபீல்டில் துறையில் விற்பனர்கள் அவங்க எழுதின இந்த மாதிரி பாப்புலரான புத்தகத்திலேருந்து நம்ம கொட்டேஷன் இங்கே பார்த்துங்க. இந்த கொட்டேஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆனா லெம்கி அப்படின்றவங்க வந்து டோபமைன் நேஷனில் த ரிலன்ட்லெஸ் பர்சூட் ஆஃப் ப்ளஷர் அண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் பெயின் லீட்ஸ் டு பெயின். தொடர்ந்து ப்ளஷரே வேணும்னு சொன்னால், பெயின் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கடைசியில் பெயினில் தான் போய் சார். இது வந்து ஏதோ ஒரு முஸ்லீம் கொட்டேஷன் கொடுத்த மாதிரி இருக்கு, அப்படி தானே? ஏதோ ஒரு பழைய காலத்து முஸ்லீம் சலஃப் அறிஞர்கள் கொட்டேஷன் கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ உள்ள ஒரு மாடர்ன் ரிசர்ச்சர் வந்து என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஆங்ஷியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு புத்தகத்தில் எழுதின அந்த ஸ்காலர் சொல்கிறாரு, பீப்புள் டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட் வென் தே ஃபேஸ் த்ரெட்ஸ் கலெக்டிவ்லி. மொத்தமாக ஏதாவது சோதனை வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, டிப்ரெஷன் ஆக மாட்டாங்க. எப்போ டிப்ரெஷன் ஆவாங்க? வென் தே ஃபீல் ஐசோலேட்டட், லோன்லி ஆர் யூஸ்லெஸ். அவன் தனிமைப்பட்டு நம்ம எந்த விஷயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா? அப்படி இருந்தால் சீரியஸான டிப்ரெஷனுக்கு போயிடுவான். அப்போ நம்மளே மாதிரி இந்த மாதிரி அமைப்பு, செயல்பாடு, சமூக பணி, இப்படி ஏதோ ஒரு லிங்க் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் நமக்கு தந்த கிஃப்ட். அப்போ நமக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது? இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் வராது. எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், துணிஞ்சு களம் காண முடியும். ஆனால் தனிமைப்பட்ட ஃபீலிங்கு, நம்ம ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி ஒரு ஃபீலிங் வந்தால் டைரெக்டாக டிப்ரெஷனுக்கு போகும் அப்படின்ற கருத்தை சொல்கிறாங்க. கரெக்டா? ட்ரிஸ்டன் ஹாரிஸ் இவர் வந்து கூகுளில் இதுக்கு முன்னாடி அந்த எத்திக்கல் விஷயத்துக்காக அந்த துறையில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவராக இருந்தார். அந்த கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயம், அவங்களுடைய அந்த மக்களுக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து ரிசைன் பண்ணி வெளியே போய் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, சென்டர் ஃபார் ஹியூமன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க இந்த அதாவது இளைஞர்கள் ஸ்கூல் போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கக்கூடாது, 16 வயசுக்கு பிறகு தான் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். உதாரணமாக ஆஸ்திரேலியாவிலலாம் அந்த சட்டம் ஆல்ரெடி இருக்குது, வேறு சில பகுதிகளிலையும் அந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, த கொஸ்டின் இஸ் வாட் டிசர்வ்ஸ் யுவர் அட்டென்ஷன் அண்ட் ஹூ கெட்ஸ் டு டிசைட். அப்போ எது உனது கவனத்தை ஈர்க்க வேண்டும், உன் கவனத்தை எது ஈர்க்க வேண்டும் என்பதை யார் முடிவு செய்யணும்? இப்போ யார் முடிவு செய்கிறா? யார் முடிவு செய்யணும்? நம்ம கவனத்தை எது ஈர்க்கணும் அப்படின்னு யார் முடிவு செய்யணும்? நம்ம தான் முடிவு செய்யணும். ஆனால் யார் முடிவு செய்கிறா? யாரோ முடிவு செய்கிறாங்க.
அப்போ அவர் கேட்குற யார் முடிவு செய்யணும்ப்பா? உன் கவனத்தை இழுக்கணும்னு யார் முடிவு செய்யறது? நீ செய்யணுமா, யாரோ ஒருத்தன் உனக்கு செய்வானா? இந்த கடைசி உள்ளது பாருங்க, கிளாரிட்டி அபவுட் வாட் மேட்டர்ஸ் ப்ரொவைட்ஸ் கிளாரிட்டி அபவுட் வாட் டஸ் நாட். அப்படின்னா மீனிங் புரிஞ்சுதா? உங்களுக்கு எது முக்கியம் என்பதில் தெளிவு இல்லை என்றால் உங்களுக்கு எது முக்கியம் இல்லை என்பதில் உங்களுக்கு தெளிவு இருக்காது. உங்களுக்கு எது முக்கியம் என்பதில் தெளிவு இல்லை என்றால் உங்களுக்கு எது முக்கியம் இல்லை என்பதில் உங்களுக்கு தெளிவு இருக்காது. சரி, எது உங்களுக்கு பிடிச்ச கோட்டு சொல்லுங்கள் பாப்பா. எனக்கு ஒரு கோட்டு பிடிச்சிருக்கு, அதை நான் சொல்லுவேன் எதுன்னு. உங்களுக்கு பிடிச்ச கோட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்ததில்ல. திரும்ப பழைய கோட் பார்க்கணுமா? ஒரே இதில் இல்லை. சொல்லுங்க. எதுமா? ஓகே, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. முக்கியமான கேள்வி, வெரி குட். எனக்கு பிடிச்சது இன்னொன்று, பட் அதுவும் முக்கியமான விஷயம் தான். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஓனர் சூப்பரான கோட்டு தான். இதுவும் அருமையான கோட்டு. த ரிலன்ட்லெஸ் பர்சியூட் ஆஃப் ப்ளஷர் அண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் பெயின் வில் இவென்ச்சுவலி லீட் டு பெயின். எனக்கு பிடிச்ச கோட்டை தெரியுமா? இதில் கெஸ் பண்ண முடியுமா நீங்கள்? ஃபோர்த் ஒன். எப்படி கெஸ் பண்ணீங்க? அதை 2 தடவை ட்ரான்ஸ்லேட் பண்ணதால இதான் எனக்கு பிடிச்சது. அதிகமாக கொடுத்ததுனால. கரெக்டு. எனக்கு ஏன் அது பிடிக்கும்னு சொன்னால், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன், மாணவர்களாக இருந்தாலும் சரி, தாவாள களத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, தாலிபுல் இல்மா இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒன்று செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எது எனக்கு தேவை அப்படிங்கிறத ஒரு பளிச்சுன்னு தெளிவில்லாதனால தேவையில்லாத பல விஷயத்தையும் செய்துக்கிட்டு இருக்காங்க. அது நன்மையான காரியமா? இப்போ உதாரணமாக இன்னைக்கு எனக்கு கூட ஒரு என்னோட சவுதி மேனேஜர் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், இந்த கோட் தான் எனக்கு பிடிச்சது அப்படின்னு. இதை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் வந்து இந்த ஏர் கண்டிஷனிங் துறையில் இருக்கிறோம். இந்த அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரும் பழைய காலத்தில் அப்படி தான் இருந்தார். அப்போ அதில் ஏர் கண்டிஷனிங் யூனிட் சம்மந்தமாக ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம். அதில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நாங்கள் பார்க்க போகிறது எதை பார்க்க போகிறோம் சொல்லுங்கள்? ஏசி தானே துறை, அதனால ஏசி பார்க்க போகிறோம்னு வைங்க. அப்போ நான் உள்ளே போயாச்சு. போன உடனே டக்குன்னு ரைட் சைடில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. பார்த்தோன்னே அவர் கூப்பிட்டு போகிறார். ஏங்க இதுக்கு எங்கே போகிறீங்க? நமக்கு அங்கேயே போகணுன்னு. அவர் என்ன சொன்னாங்க? ஜக்கரியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சரி அருமையாக சொன்னார். அதெல்லாம் அருமையாக தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைங்க? அது எனக்கு தேவையில்லை. இங்கே தான் பிரச்சனை. புரியுதா? அவர் எப்படி அதை சொல்கிறாருன்னா, நல்லா இருக்குல்ல, பிரயோஜனமாக இருக்குல்ல, பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் எனக்கு எது தேவை? எனக்கு தேவை அது. அப்போ அது தேவை அப்படிங்கிறது தெளிவில்லாடி நம்ம எல்லா பக்கமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு போய் சுற்றி கடைசியில் என்ன விட்டுருவோம்? அதை விட்டுருவோம். இப்போ கல்வி கேட்கக்கூடிய மாணவர், உதாரணமாக மார்க்க கல்வி இருக்கட்டுமே, உதாரணமாக அவருக்கு தஃப்சீர் துறையில் கற்றுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு. அப்போ என்ன செய்யணும்? தொடர்ந்து அது சம்மந்தமான வகுப்பில் போகணும். அப்படியே போகும்போது இங்கே ஒரு ஷேக் வந்திருக்காரு, சூப்பர் பயான்னு சொல்லி இங்கே போயிடுவார். சரி, அந்த ஷேக் அது பயான், இப்படி எல்லா பயானுக்கும் போனால் கடைசியில் என்ன பிரச்சனை வரும்? எது மேட்ரோ அதில் மாஸ்டர் பண்ண முடியாது. அப்போ இப்போ எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு எது தேவை என்று தெளிவில்லை என்றால் எனக்கு எது தேவையில்லைன்னு தெளிவு இருக்காது. அப்போ நம்ம லைஃப்பில் எல்லாரும் எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு இது தேவை அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கணும். இது வரைக்கும் அப்படி தெளிவு இல்லைன்னு சொன்னால் தெளிவடைஞ்சிடணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க பங்களிப்பின் மூலமாக ஜொலிக்க முடியும். மறுமையிலையும் என்ன செய்யலாம்? மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அப்போ முஸ்லீம்னு சொன்னால் ஒரு தெளிவு இருக்கணும், சும்மா அப்படியே இருக்குதில்லை. இப்போ அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கோட்டு பிடிச்சிது. ஆனால் மாஷா அல்லாஹ் அந்த ஃபஸ்ட்டு கோட்டும் ரொம்ப அருமையான கோட்டு. இதில் பியூட்டி என்னன்னு சொன்னால், இதெல்லாம் ஏதோ இஸ்லாமிக் இதை இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் இப்படி ஏதோ பெரிய அறிஞர்கள் சொன்ன மாதிரி இருக்குது பார்க்க. ஆனால் இதெல்லாம் இப்போ உள்ள மாடர்ன் அறிஞர்கள் வந்து அவங்களுடைய ரிசர்ச்சிலேயே இந்த மாதிரி கோணங்கள் இருக்குது அப்படின்னு பதிவு செய்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ரைட். இது வந்து பழைய காலம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி வெளியிலலாம் விளையாடின யாரெல்லாம் விளையாடிருக்கீங்க? முன்னாடி நீங்கள் விளையாடிருக்கீங்களா இல்லையா? என்ன விளையாட்டில் விளையாடுறீங்க சொல்லுங்க சும்மா. நீங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், வெளியே என்ன விளையாட்டு விளையாடுறீங்கன்னு. நல்ல விளையாட்டு மட்டும் சொல்லுங்க. அவங்க யோசிக்கிறத பார்த்தா இதெல்லாம் எப்படிடா சொல்கிறது அப்படின்னு. எல்லாம் சொல்கிற மாதிரி விளையாட்டு மட்டும் சொல்லுங்க, பிரச்சனை. சும்மா ஒரு செய்யுங்கண்ணா, கபடி, பேஸ்கெட் பாலு, கோல். ஏங்க உங்கள் ஊரில் அவர் உங்கள் ஊரில் பேஸ்கெட் பால் கோட்டிருக்கான்னு கேட்குறாரு. இது கோலி. சரி, கோலி விளையாடிருக்கீங்களா? பம்பரம், அப்புறம் அந்த கிட்டி புல் எல்லாம் விளையாடிருக்கோம்.
ஆனால் புதிய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, இதை கூட ஏதாவது ஆன்லைனில் விளையாடிப்பாங்க. அப்போ விளையாடலை. நம்ம ஜென்ரேஷன் வந்து அதையும் பார்த்துருக்குறோம், இதையும் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைய ஜென்ரேஷன் வந்து இப்படி வெளியில் போகிறது, மக்களோட தொடர்பு, இதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி. இப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லி டிஜிட்டல் ஜென்ரேஷன். ஓகே, அதனால தான் நமக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, அந்த கேப் அதிகமாக இருக்குது. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த ஒரு ஸ்லைடை மட்டும் கொஞ்சம் கவனிப்போம். அங்கே பாருங்கள், இதை கவனிங்க. ரியல் லைஃப், டிஜிட்டல் லைஃப் என்ன டிஃபரன்ஸ்? ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் படக்குலாம் ஒன்றும் நடக்காது, எல்லாம் நிதானமாக தான் நடக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு மீட்டிங் போகணுன்னா என்ன செய்யணும், டாக்ஸி பிடிக்கணும், வரணும், இறங்கணும், பார்க் பண்ணணும், எல்லாம் செய்யணும். டிஜிட்டல்னு அப்படி இல்லை, அப்படி அடித்த உடனே லாகின் ஆயிரும். சரியா, இவன் டக்குன்னு வந்துடணும் எல்லாம். அப்போ அது என்ன கிடையாது, யதார்த்தம் கிடையாது. நம்ம படக்குன்னு எல்லாம் நடக்கணும்னு சொன்னால் அது என்ன செய்யாது, அது ரியல் கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், ரியல் லைஃபு டீப் லைஃப். நீங்கள் ஆழமாக ஒரு வேலை செய்யணும், ஒரு பணி செய்யனாலும் சிறப்பாக, அந்த மாதிரி. டிஜிட்டல் லைஃப் அப்படி இல்லை, எல்லாமே டக்குன்னு ஃபார்வேர்டு, எல்லாம் ஒரு செகண்ட். முன்னாடி அப்படி எதாவது எழுதணும், கொஞ்சம் நேரம் எழுதணும், ஒரு லைன் எழுதணும், இப்படி அடித்து அங்கே போயிடுது, இப்படி அடிச்சாங்க எத்தனை ஆயிரக்கணக்கான பேஜ் இப்படி ஒரு கிளிக்கில் போகுது. அதில் என்ன இருக்குது நம்மளும் படிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். சரியா? அதே மாதிரி ரியல் லைஃப் இஸ் மோர் ஹியூமன், டிஜிட்டல் லைஃப் இஸ் அல்காரிதமிக். எல்லா அல்காரிதத்தில் சுற்றிட்டு இருக்கே தவிர, அதே மாதிரி ரியல் லைஃப் வந்து லோக்கல். நீங்கள் எங்கே வாழணும்னா உங்கள் ஊரில் வாழ முடியும், உங்கள் பகுதி, உங்கள் மக்கள், உங்கள் சமுதாயம், இதுக்குள்ளே உங்களுடைய செயல்பாடு இருக்கும், தொடர்புகள் இருக்கும், அதில் உங்கள் பணி பங்களிப்பெல்லாம் இருக்கும். இந்த லைஃப் அப்படி இல்லை. நீங்கள் எவனோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் இருப்பா, எங்கேயோ கனெக்ஷன் நடந்துட்டு இருக்கோம், அது உண்மையா பொய்யா, உண்மையிலே அவன் ஆளா ஃபேக்கா, ஒரிஜினல் ஐடியா, டூப்ளிகேட் ஐடியா, ஒன்றுமே தெரியாது நமக்கு. அதே மாதிரி ரியல் லைஃபு இம்பர்ஃபெக்ட்னு சொன்னது தப்பு. டிஜிட்டல் லைஃப் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லுக்கு தரதுனால ரியல் லைஃபு இம்பர்ஃபெக்ட் மாதிரி தெரியும். அந்த இம்பர்ஃபெக்ஷன் தான் ரியாலிட்டி. இப்போ ரியல் லைஃப், இது டிஜிட்டல் லைஃப்பில் ஒரு பிக்சர் போட்டால் கூட அதில் இந்த ஃபில்ட்ரு, அந்த ஃபில்ட்ரு, என்ன இல்லாமல் ஃபில்டரை போட்டு ஏதோ ஒரு லுக்கில் இருக்குது. நம்ம அதனால் என்ன செய்வோம், அதை மாதிரி பார்த்துட்டு ஓஹோ இந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க போல தெரியுதுன்னு நம்ம ஒரு ஃபீலிங். கரெக்ட் தானே? சாப்பாடு இப்போ உள்ள பிள்ளைங்க எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம பிள்ளைங்கெல்லாம் கூட்டு போனோம்னு வைங்களேன், இப்போ கூட்டு போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கினா முதல்ல என்ன செய்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்கள், என்ன செய்கிறாங்கன்னு. எல்லாம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட எடுக்க வெயிட் பண்ணுங்க என்ன பண்ண, ஃபோட்டோ எடுக்கணுமா? பசிக்குது சாப்பிடுவோன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஹோட்டல் கூட முதல்ல ஃபோட்டோ எடுத்துடணும். இப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறது. நம்ம வேறு சொந்தக்காரங்க, அதுக்கு குரூப்பில் போடலை, அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அனுப்பி முடித்த பிறகு அது லுக்கு எவ்வளோ டேஸ்ட் மாதிரி இருக்கோ, ரியலில் அவ்வளோ டேஸ்ட் இல்லை. ஆனால் ரியலாக சாப்பிடும்போது எப்படி இருக்குது, சே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததே சரியில்லை அப்படி ஒரு ஃபீலிங் வருது. ஆனால் பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும், சே நல்ல சாப்பாடு, சூப்பரான சாப்பாடு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் நம்ம நினைஞ்சிட்ருக்கோம், செஞ்சிட்ருக்குறோம். இதுதான் ரியல் லைஃபு, இதுதான் டிஜிட்டல் லைஃபு. இப்போ டிஜிட்டல் லைஃப்பில் முழுமையாக வாழ்ந்து ரியல் லைஃப் என்ன செய்யக்கூடாது, இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற விஷயம். அதை இதெல்லாம் சேம் அந்த க்யூரேட்டட் ரியாலிட்டி. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், எப்படி நம்மளுடைய அட்டென்ஷன் அவங்க எப்படி ஹோல்டு பண்ணுறாங்க, எப்படி இழுக்கிறாங்கன்னு பார்த்தோம். எப்படி நம்ம அட்டென்ஷனை தொடர்ந்து ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல தான் அல்காரிதமுக்கு நிறைய மீனிங் இருக்குது பொதுவாக. இப்போ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். அல்காரிதம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட டிஜிட்டல் ஹேபிட், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எதை பார்க்குறீங்க, எந்த வேலையை செய்கிறீங்க, எதில் டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகுது. அதனால தான் நீங்கள் ஏதாவது வெப்சைட்டு போனீங்கன்னா குக்கீஸ் இருக்குல்ல, குக்கீஸை வந்து எனேபிள் பண்ண சொல்லும். எனேபிள் பண்ணால் என்ன செய்யும், அது உங்களுடைய அந்த டிஜிட்டல் ப்ரொஃபைலுக்கு ஏற்ப உங்களுக்கு சூட்டபிளான கண்டென்ட் தரும். அப்போ அந்த மாதிரி வர்றதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸு பல இடத்துல டிஸ்டார்ட் ஆகுது, நமக்கு தெரியும். ஒரிஜினல் நியூஸு அதை ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி வரும்பொழுதும் அவங்களுடைய கோணம் கருத்தெல்லாம் செஞ்சு கடைசியில் வரும்போது ஏதோ ஒரு கோணத்தில் வந்து சேருது. ஆனால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபீடு எப்படி வருது அப்படின்னு சொன்னால், நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபீடு வரும், எனக்கு வர ஃபீடு உங்களுக்கு வராது. ஏன் எனக்கு வேறு மாதிரி, ஒரே வேர்ல்டு, நம்ம வாழ்றது ஒரே உலகத்தில் வாழ்ந்துருக்கோம், ஒரே தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஒரே ஊரில் இருக்கிறோம். ஆனால் எனக்கு வர ஃபீடெல்லாம் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வர ஃபீடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படி வருதுன்னு சொன்னால், உங்களை எப்படிப்பட்ட ஃபீடு கொடுத்தா நீங்கள் அப்படி ஹூக்காக இருப்பீங்களோ அது மாதிரி உங்களுக்கு ஃபீடு வரும். உங்களுக்கு பிடிச்சது அல்லது நீங்கள் சரி காண்றது, அதனால தான் நீங்கள் எதை சரி காண்றீங்களோ உங்களுக்கு வர ஃபீடெல்லாம் அவங்கள சரி கண்ட மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் எக்கோ சேம்பர் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. நீங்கள் சரி கண்டதை அது சரின்னு சொல்லும். அப்போ நமக்குள்ளேயே என்ன செய்வோம், நம்ம சரின்னு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம்.
இந்த மாதிரிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ப ஃபீடு வருவது தான் இன்றைக்கு உள்ளத டிஜிட்டல் ப்ரொஃபைல், டிஜிட்டல் அல்காரிதம் மூலமாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால தான் அவங்க அட்டென்ஷன் என்ன செய்கிறாங்க, ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுறாங்க. ஏன் அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ண முடியுது? அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக என்ன ஃபீடு உனக்கு தரணும், என்ன ஃபீடு உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் ப்ரொஃபைலுக்கு ஏற்ப தரப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அல்டிமேட் கோல் என்ன, அவங்களுக்கு உங்களை எப்படியாவது என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப அதிகமான மக்கள் மத்தியில் பரவக்கூடிய செய்தி எப்படிப்பட்ட செய்தியாக இருந்தால் பரவும்? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற நியூஸ், தமிழில் நிறைய யூடியூப் சேனல் போடுறாங்கல்ல, அதில் டைட்டில் பாருங்கள். அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக ஏதோ ஒரு செய்தி சொல்ல போகிற மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே? ஆனால் உள்ளே போனால் கடைசி வரைக்கும் அந்த டைட்டில் உள்ள விஷயம் வரவே வராது. ஃபுல்லாக தேடி அரிச்சு பார்த்தா கூட இந்த டைட்டிலோட விஷயம் எங்கப்பா எதுக்கு அப்படின்னு தெரியாது. அப்போ அதுக்கு பதிலாக இப்போ உதாரணமாக என்னது, இவர் கதறினார், அவர் பதறினார்னு பார்த்தா என்னமோ எல்லாம் அடித்து உடச்சின மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தா அது சம்மந்தமாக ஒரு கருத்தை சொல்லுவதாக கருதப்பட்டதுன மாதிரி ஏதோ ஒரு லைட்டாக சொல்லி வச்சுருப்பான். அப்போ அதை அப்படி உண்மையிலே டைட்டில் போட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த செய்தியை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? அப்போ செய்தி அட்ராக்ஷனாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்று அது கோபத்தை ஏற்படுத்துறதா இருக்கணும், அல்லது அச்சத்தை ஏற்படுத்ததாக இருக்கணும், இல்லாட்டி ஒரு ஷாக், பயங்கரமாக ஏதோ நடந்துருச்சுன்னு. அப்போ இது மாதிரி ஏதோ ஒரு கோணத்தில் என்ன செய்யணும், செய்தி இருக்கணும், இல்லை டைட்டில் இருக்கணும். அப்போ தான் பரவும். அப்படிங்கிறதுனால தான் செய்தியெல்லாம் வரக்கூடியதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த கலர் பாருங்கள். இதில் கலர் எப்படி போடுங்க பார்த்தீங்களா? இந்த கலர் சாய்ஸு, டைட்டில் சாய்ஸு, கண்டென்ட்டு, அந்த கிளிக் பைட்டில் கொடுக்குற டைட்டில், இது எல்லாமே என்ன செய்யுது, இந்த ஒரு சைக்காலஜி அடிப்படையில் செயல்படுகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. சில நம்ம ஸ்கிப் பண்ணுறோம், ஏன்னா நம்ம அடுத்து முக்கியமான சில பகுதிக்கு போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை எது ஷேப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படிப்பட்ட கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறோமோ, எதை நம்ம அதிகம் பார்க்குறோமோ, தொடர்ந்து பார்க்க பார்க்க நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கும், அதுக்கு தோத அலைன்மெண்ட் ஆகிடும். அப்போ அதிகமாக எதுக்கு பின்னாடியாவது சுற்றினா அது சரி காணக்கூடிய ஒரு எண்ணப்பாடு நமக்கு ஏற்படும். அதனால தான் நமக்கு வரக்கூடிய கண்டென்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கும், சுத்தமான முறையில் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கண்டென்ட்டு கராபான கண்டென்ட்டு, தவறான கண்டென்ட் இருக்குதோ, அல்லது தப்பான செய்திகள் உள்ள கண்டென்ட் இருக்குதோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய உள்ளமும் எப்படி இருக்கும், அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு உட்பட்டதாக மாறும். அப்படிங்கிறத பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கு உள்ள டிஜிட்டல் வேலை இது. ரைட்டா? அடுத்து முக்கியமான டாபிக் என்னன்னு சொன்னால் ஏஐ. ஏஐயை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை? இப்போ இதில் ஒரு டைட்டில் போட்டுக்கிறேன். ஓகே, அதாவது ஏஐயில் உள்ள பிரச்சனை எடுத்தோம்னா ரியாலிட்டியவே எடிட் பண்ணலாம். எடிட்டபுள் ரியாலிட்டி, அதான் அந்த டைட்டில் போட்டுருக்கோம், எடிட் செய்யப்படும் நிஜங்கள். அப்போ எது நிஜம் எது எடிட் செய்யப்பட்டதுனே இப்போ தெரியாது. டீப் ஃபேக் வீடியோன்னு வருது, டீப் ஃபேக் வாய்ஸ் வருது. அப்போ ஒரிஜினல் வாய்ஸா டூப்ளிகேட் வாய்ஸா? அதனால் ஒரிஜினல் மாட்டினா கூட அவன் என்ன சொல்லிடுவான், ஏஐன்னு சொல்லிட்டு போய்ட்றான். ஏன்னா அந்தளவுக்கு ஏஐ இருக்குது சார், அது ஏஐ சார் அப்படின்றான். அவன் தான் ஒரிஜினல் மாட்டியிருக்கான். அப்போ இந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் குழப்பம் இருக்குது. ஏஐ பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? யாராவது ஒருத்தங்க சொல்லிங்களா ஏஐனா என்ன? ஓகே, சரி, ஏஐக்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படி கேட்டால் யாரும் ஆன்சர் பண்ண முடியுமா? என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியும்னு விட்டுங்க, என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள் யாராவது. ஓகே, சரி, வேற? இப்போ அதுக்கு வந்து நீங்கள் இன்புட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க தானே செய்யும் ஆன்சர். ஏஐ என்ன செய்ய முடியாது? எதுக்கு ஏஐயை நம்பக்கூடாது ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. ஓகே, ரைட், ஓகே. ஸோ பரவாயில்ல, ஏஐ பற்றி எல்லாம் ஓரளவு தெளிவாக தான் இருக்கிறீங்க. நான் ஏஐ பற்றி 1-2 ஸ்லைட் மட்டும் காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம்.
ஏஐ பேசிக்கலி என்னன்னு சொன்னால் ஏஐ வந்து ஒரு பர்சன், ஒரு மனுஷன் கிடையாது, அப்படி தானே? அதான் அவர் சொல்ல வந்தார். ஏஐங்கிறது ஒரு டூல். அது அடிப்படையில் உள்ளுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வேர்டை ப்ரிடிக்ட் பண்ணுது. அதான் அது நெக்ஸ்ட் வேர்டை ரொம்ப குயிக்காக ப்ரிடிக்ட் பண்ணும். அது என்ன பண்ணாதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் கிடையாது. என்னது, அதாவது சரி தப்பு அப்படின்னு பிரித்து அணிகிற அந்த ஒரு மனித தன்மைன்னு ஒன்று சொல்லுவோம்ல, கான்ஷியன்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில், என்ன ஏதாவது வருது இருக்கா? பகுத்தறிவு சொல்லலாம், ஓகே. பகுத்தறிவுன்ற கிடையாது. அதுக்கு நம்பிக்கை எதுவும் கிடையாது. அதுக்கு விஸ்டம் கிடையாது, அதாவது விவேகம் கிடையாது. அதே மாதிரி இன்டென்ஷன் கிடையாது. இன்டென்ஷன் சொன்னால் ஒரு காரியத்தை செய்யணும்னு நீயத்தை வச்சு செய்கிறது இருக்குல்ல, அந்த விஷயம் அது கிடையாது. அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஏஐ என்ன வேணால் செய்யும். ஏஐயை பிடிச்சி ஜெயிலெலாம் போட முடியாது, அப்படிதானே சாங்க? ஏஐயை ஒன்றும் பண்ண முடியாது, கேஸ் போட ஒன்றும் பண்ண முடியாது. ஏஐயை செஞ்சு ஆள் எவனா மாட்டுவானே தவிர. ஸோ இதுதான் பாயிண்ட். அப்போ இந்த விஷயந்தான் ஏஐக்கும் நம்ம ஹியூமன் இதுக்கும் டிஃப்ரென்ஸு. அப்போ ஏஐ எதுக்கு பயன்படுத்தலாம், எதில் கவனமாக இருக்கணும்? ஜட்ஜ்மெண்ட்டு, கான்டெக்ஸ்ட், மாரல் ரீசனிங். மாரல் ரீசனிங்னு சொன்னால் எது நல்லது எது கெட்டது, ஒழுக்க ரீதியான முடிவுகள், பொறுப்பு. பொறுப்பு எடுக்கிறது மனுஷன் தான் எடுக்கணும். ஏஐ வந்து ஐடியா கொடுத்தா கூட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா செயல்பட்டவன் பொறுப்பு எடுக்கணும். ஏஐ சொல்லிச்சு சார் நான் செஞ்சேன்னு நினைச்ச முடியாது, தப்பிக்க முடியாது. அதே மாதிரி எது உண்மை அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது ஏஐ உதவி செய்யலாம், திரும்ப யார் தான் செய்யணும்? மனுஷன் தான் செய்யணும். அதே மாதிரி விவேகம். ஸோ இதெல்லாம் ஏஐலேருந்து நம்ம முழுக்க நம்ப முடியாது. மனிதனுடைய இன்வால்மெண்ட் அங்கே இருக்கணும். இது எதுக்கு நம்ம பேச வரோம்னு சொன்னால் நம்மளுடைய அந்த ரியாலிட்டி ப்ராஜெக்டில் இந்த கோணம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக நம்ம பேசணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஒரு நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகிறோம். இது வரைக்கும் நம்ம செக்குலர் அடிப்படையில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன முக்கியமான டாபிக் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கள். அப்போ சம்மரி முக்கியமான டாபிக் ஒரு 4-5 டைட்டில். ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் நம்மளுடைய அட்டென்ஷன் தான் மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த எல்லா பிளாட்ஃபார்மும் நம்ம அட்டென்ஷனை ஈர்க்கக்கூடிய மாதிரி செயல்படுறாங்க. கரெக்ட் தானே? அட்டென்ஷனை ஈர்ப்பதற்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய ஃபிசியாலஜி, நம்மளுடைய சைக்காலஜி என்னெல்லாம் உண்டோ எல்லாம் புரிஞ்சு அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? அப்போ இந்த டோப்பமைன் அதனுடைய எஃபெக்ட்டு. அப்போ இந்த சம்மந்தப்பட்ட கோணம். அப்போ என்ன டிஸ்ட்ராக்ஷனு, ஃபோக்கஸ் பண்ணுறது, ஃபோக்கஸை நம்ம இழந்துட்டது, போர்டம் இல்லாதது, க்ரியேட்டிவிட்டியை நம்ம இழந்தது, சிந்திக்கக்கூடிய சூழல் இழந்தது. அதே மாதிரி இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ இன்னொரு ஏரியாவுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம். இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் இஸ்லாமிய பார்வையில், திருக்குரானுடைய பார்வையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அதை திருக்குரான் எப்படி மேப்பிங் பண்ணுது. இப்போ நம்ம திருக்குரானுடைய மேப்பிங் பார்க்குறோம். அதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வசனம் யாரும் கெஸ் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். பட் இன்றைக்கி அந்த வசனம் காட்டுறேன். இதுதான் அந்த வசனம். இந்த வசனம் நீங்கள் உண்மையிலே படித்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப டீப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில் நமக்கு என்ன பிரச்சனையோ அதையும் முழுமையாக உள்வாங்கின மாதிரி இந்த வசனம் என்ன செய்யுது, அருமையாக அந்த கருத்தை பதிவு செய்யுது. இந்த வசனத்தினுடைய மொழியாக்கத்தை வந்து நான் செஞ்சிடறேன் உங்களுக்கு. ஏலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன், மனிதர்களை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீண் விளையாட்டு. லஇபுன் வ லஹுவுன், அது கேளிக்கையாக இருக்கிறது. வ ஜீனத்துன், அலங்காரமாக இருக்கிறது. வ தஃபாஹுரும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் பெருமை அடிப்பதாக இருக்கிறது. ஒத்த காசுருன் ஃபில் அம்வாலி ஒல் அவுலாத், ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு அதிகரிக்கக்கூடியது செல்வம், குழந்தை செல்வம். இதை அதிகரிக்கக்கூடிய போட்டி போடக்கூடிய தளமாக இருக்குது. இதுதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறா. அதுக்கு இடையில இன்னொரு காட்சிப்படுத்துகிறான், ஒரு சூழலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை அடுத்த சிலையில் நான் காட்டுறேன். கடைசியில் அல்லாஹ் சொல்கிறா ஒஃபில் ஆஹிரா, இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குது? விளையாட்டு, கேளிக்கை, அலங்காரம், பெருமை அடிப்பது, அதிகரிப்பது, போட்டி போட்டுக்கொண்டு இப்படி வாழ்க்கை ஓடுதா? அல்லாஹ் சொல்கிற மறுமையில் கடைசியில் எங்கே போய் சேருவான்? ஒஃபில் ஆஹிரத்தி, மறுமையில் போய் சேருவான். அங்கே 2 சூழல் ஏற்படும் ஒருத்தருக்கு. ஒன்று என்னது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அதாபுன் ஷதீத், கடுமையான வேதனை போய் மாட்டுவான். இல்லாட்டி எங்கே போவான்? ஓ மகஃபிரத்து மினல்லாஹி வருதுவான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் இறை திருப்தியும் பெறுவான். 2 முடிவு கடைசியில். இந்த உலக வாழ்க்கை போகிற வழியில் என்ன இருக்குது? விளையாட்டு, கேளிக்கை, இப்படி இப்படி இருக்குது. ஆனால் எங்கே போய் சேருவான்? அங்கே போனால் ஒன்று அதாபுன் ஷதீத்,
இல்லாட்டி மகுஃபிரத்து மினராகி வருதுவான், இந்த 2 இடத்துல போய் சேருவான். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், ஃபைனல் வார்த்தை பாருங்கள். இந்த உலக வாழ்க்கை மனிதனை மயக்கக்கூடிய அற்ப இன்பமே அன்றி வேறில்லை. இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு எவ்வளோ பெர்ஃபெக்ட் ஃபிட்டு பாருங்க இந்த வசனம். அது எல்லா காலத்துக்கும் இந்த வசனம் ஃபிட்டு. இன்றைய காலகட்டத்துக்கும் இப்போ லாயிபு லஹு எல்லாம் இப்போ நம்ம பாக்கெட்டில் இருக்குது. முன்னாடியாவது லாயிபு விளையாடணுன்னா வெளியே போகணும், கேளிக்கைக்கு வெளியே போகணும். இப்போ உள்ள சூழல் எப்படின்னு சொன்னால் உட்காந்த இடத்துலையே இது அவ்வளோ என்ன இருக்குது. அதாவது லாயிபு இருக்குது, லஹு இருக்குது, தக்காசுர் இருக்குது, தஃபாகுர் இருக்குது. எல்லாம் பெருமை அடிக்கிறனாலும் உட்காந்துக்கிட்டே பெருமை அடிக்கலாம், போட்டி போட்டுட்டு கூட்டுறதுனாலும் உட்காந்துக்கிட்டே செய்யலாம். வெளியே போகாமலே டிஜிட்டல் உலகத்தை இது அவ்வளோத்தையும் நம்ம செய்யலாம். கரெக்டாக? ஆனால் கடைசியில் எங்கே போய் சேரணும்? இந்த 2 முடிவு, இதில் ஒரு முடிவு, இப்படி ஒரு முடிவு, அப்படி என்று திருக்குறான் சொல்லப்படுகிறது. இந்த வசனம் தான் நமக்கு முக்கியம். அதுக்கு இடையில அல்லாஹ் சொல்கிறா மனிதனுடைய வாழ்க்கை வந்து இந்த இப்படி இருக்குது. எப்படி அழகாக மழை பெய்கிறது, அருமையாக பயிர் பச்சை செடி கொடி அப்படி வளர்ந்து வளரக்கூடிய மாதிரி ஒரு வாழ்க்கை மாதிரி தான். அப்போ அலங்காரமாக இருக்குது மனிதனுடைய வாழ்க்கை. அதுக்கு பிறகு அப்படியே மஞ்சளிச்சு போகுது. வயசாக தாடி கலர் மாறுது, நடக்க முடிய மாட்டேங்குது, எலும்பில் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. கடைசியில் என்னது? மண்ணோட மண்ணாக போயிடுவான். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் யதார்த்தம் அப்படின்ட்டு ஒரு சீனை எல்லாம் படம் பிடிச்சு காட்டும். இந்த சீனில் என்ன பார்க்குறீங்களோ, கமசலி கைசின் ஆஜபல் குஃபார நபாத்துகு சும்ம யஹீஜு ஃபதராகு முஸ்ஃபர்ரா, அது அப்படி மஞ்சளிச்சு போயிடுது, காஞ்சி மஞ்சளிச்சிருது. அப்புறம் சும்ம யக்குனு ஹுத்தாமா, அது என்னாவது அப்படியே சருகாக மாறிவிடுகிறது அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஒஃபில் ஆகிரத்தி நம்ம அந்த 2 முடிவு. இந்த வசனம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த வசனம் வந்து சூரா ஹதீத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 20வது வசனம். நம்முடைய முழு வாழ்க்கையை அப்படியே ஒரு மேப்பிங் பண்ணி காட்டக்கூடிய வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கைனா மனுஷன் இருக்கிறான், லைவ் இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? எது உண்மையோ அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக உண்மையின் பக்கம் போக வேண்டும். அப்போ எது உண்மையோ அதை விளங்கி செயல்பட வேண்டும். அப்படி ஒழுங்காக அந்த அடிப்படையில் செயல்பட்டால் வெற்றி அடையலாம். இல்லைன்னு சொன்னால் அப்போ டிஸ்ட்ராக்ஷன் ஆகி தோல்வியை நோக்கி போகிறதுக்கு நிறைய ரூட் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி என்ன செய்யணும்? உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இன்றைக்கி லைவ்னா சரி, இதை நம்ம இப்போ சொல்ல தேவையில்லை, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். பல வகையான கேளிக்கை, பல வகையான ஏமாற்று, இதெல்லாம் டிஜிட்டல் உலகத்தில் சர்வசாதாரணமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சு நடக்கணும். அதே மாதிரி காசுர் இன்னைக்கு காலத்தில் வந்து போட்டி போட்டு குவிக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு ஒரு காலத்தில் குவிச்சோம். இப்போ எதுக்கு போட்டி போடுறோம் நம்ம? இல்லை, டிஜிட்டல் உலகத்தில் இன்னைக்கு எதுக்கு ஃபாலோ பண்ணுறான்? லைக்கு, ஃபாலோவர், ரீச், வியூ, இன்ஃப்ளூயன்சர் கேட்கணும். இதுதான் இன்னைக்கு உள்ள தக்காசு. இது ஒரு காலத்தில் வச்சு பொருள் இதுக்கு பின்னாடி சுற்றுறோம். இன்னைக்கு அதை தாண்டி இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? எவ்வளோ லைக்ஸு, எவ்வளோ இது, எவ்வளோ அது. அப்போ இதுவும் என்னது? அல்லாஹ் குர்ஆன் சொல்ற அல்ஹாக்கும் காசூர், அதிகரிக்க வேண்டும் என்று போட்டி போடக்கூடிய உங்கள் எண்ணம் உங்களை அழித்து விட்டது அல்லது பராக்காக்கி விட்டது. இப்போவும் எது பராக்காக்குது? இதுக்கு போட்டி போடலை, இதுக்கு போட்டி போடுறோம். இது ஓகே. அப்போ ஏதோ ஒரு காசூர் என்ன செய்யுது? மனுஷனை இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி கற்பனைகள், யூகங்கள், நிறைய யூகங்கள். இப்போ நீங்கள் டிஜிட்டல் உலகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் அல்லது சொல்லக்கூடிய கருத்துக்கள் அல்லது நம்ம மாறி மாறி ஷேர் பண்ணக்கூடியது, நம்ம வீட்டில் உள்ள பொம்பளைங்க ஆம்பளைங்க வாட்ஸ்அப்பில் வரது, பெரும்பாலான விஷயம் என்னதான் இருக்கும்? கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தா அதில் ஒன்றும் விஷயம் இருக்காது. பெரும்பாலும் யூகங்களாக இருக்கும். இப்போ நம்ம இஸ்லாம் நமக்கு கற்று தருகிறது இன்னல் லா யுகுனி மினல் ஹக்கி ஷையா, கற்பனை என்பது உண்மைக்கு எதிராக எந்த பலனையும் தராது. அப்போ நம்ம பங்களிக்கக்கூடிய வேலை உண்மை சம்மந்தப்பட்டதா இல்லை கற்பனை யூகத்துக்கு பின்னாடி நம்ம சுத்தரமா என்பதை பகுப்பாய்வு செய்து செயல்பட வேண்டியது முஸ்லீமுடைய கடமை. நம்ம மற்றவங்க மாதிரி என்ன செய்ய முடியாது, செயல்பற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதே மாதிரி இந்த வசனம் பாருங்க, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். இந்த வசனத்துக்கு எல்லா காலத்துலையுமே ஆல்வேஸ் மீனிங் என்ன செய்யுது? அந்த வெயிட் கூட்டிகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி காலத்தில் பார்த்தா இது ரொம்ப உண்மை மாதிரி தெரியுது. எல்லா பிரச்சனையும் தான் இருக்குது மனுஷன். முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிக பிரச்சனை இந்த மாதிரி தெரியுது பார்க்க. அப்போ யாருக்கு பிரச்சனை இல்லை? பிரச்சனை வெளியே யார் போவா? இல்லல்லதி நாமனு வாமிலு சாலியத்தை ஒத்தவாசோ பில் ஹக்கி ஒத்தவாசோ பிஸ்ஸபர். இப்போ இந்த ஒத்தவாசோ பில் ஹக்குக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த ஒத்தவாசோ பிஸ்ஸபருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கணும். இந்த இடத்துல நம்முடைய சலஃபுகள், அந்த காலத்தில் உள்ள நமது அறிஞர் பெருமக்கள் என்ன கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, ஆதமின் மகனே நீ வெறும் நாட்களின் தொகுப்பே. நீங்கிறது யார்? இவ்வளோ நாள். இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு வருஷம், இப்போ உதாரணமாக நெக்ஸ்ட்டு 10 வருஷம், நெக்ஸ்ட்டு 10 வருஷம் ஒரு ஆள் வாழணும்னு வைங்க. நமக்கு 10 வருஷம்னா எப்படி தெரியுது? நிறைய டைம் மாதிரி தெரியுதா, கம்மி மாதிரி தெரியுதா? 10 வருஷம்னு சொன்னால் ஏன்னா நிறைய டைம் மாதிரி இருக்குல்ல 10 வருஷம்னு சொன்னால். 10 வருஷம்னா எத்தனை நாள்னு சொல்லுங்கள் பாப்போம். சரி, 3600 நாள்னு சொன்னால் கம்மியாக தெரியுதா கூட தெரியுதா? கொஞ்சம் கம்மி மாதிரி தெரியுது, அப்படி தானே? ஏன்னா இவ்வளோ நாள் தானே அப்படின்னு. அவ்வளோதான் நாள் தான் ஆக்சுவலாக, இவ்வளோ நாள் தான் வாழ்க்கை. அதே மாதிரி கடந்த கால வாழ்க்கை. இப்போ உதாரணமாக நீங்கள் இப்போ இந்த ஜென்சினா கொஞ்சம் கம்மியாக வாழ்ந்துருப்பீங்க. இப்போ நான் வந்து உதாரணமாக 58 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் வந்து 58 வருஷம் வாழ்க்கையை யோசிக்க சொல்லுங்கள், இப்படி போன மாதிரி தெரியுது. இனி வரக்கூடிய 10 வருஷம் நிறைய இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எப்போவுமே கடந்த கால வாழ்க்கை வந்து இப்படி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஃப்யூச்சர் வாழ்க்கை வந்து நிறைய இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ மறுமையில் போனால் மனுஷன் என்ன சொல்லுவான்? இந்த உலகத்தில் வந்து சும்மா ஒரு சிறிய பொழுது தான் வாழ்ந்தேன்னு சொல்லுவான்ல, அது உண்மை தான். ஏன்னா நம்மளே என்ன செய்கிறோம் அப்படி சொல்கிறோம். இப்போ நான் சவுதியில் இருக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு நண்பர், அவரை ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நான் சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறேன். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஜக்கரியா நம்ம வந்து நேற்று சந்தித்த மாதிரி இருக்குது. இது 35 வருஷம் முன்னாடி சந்தித்தது, நம்ம நேற்று தான் சந்தித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது பாருங்க மனுஷனுக்கு. 35 வருஷங்கிற நேற்று மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. அப்போ மறுமையில் போனால் நம்ம அதை சொல்லுவோமோ சொல்ல மாட்டோமா? 100% சொல்லுவோம். ஏன்னா இங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ சொல்லுவோங்கிறது வந்து ஆச்சரியமான விஷயம் இல்லை, டெஃபினட்டாக சொல்லுவோம். ஏன்னா இங்கேயே நம்ம என்ன செய்யறோம், அந்த மாதிரி சொல்கிறோம். அதுதான் வாழ்க்கையினுடைய எண்ணம். அவர் என்ன சொல்கிறாரு, ஆதமின் மகனை ஒரு நாட்களுடைய தொகுப்பு. அப்போ ஒரு மணி நேரம் போச்சுன்னு சொன்னால் நீ போகிறான்னு அர்த்தம். ஐ மீன் உன்னுடைய ஒரு பங்கு கழியுது அப்படின்னு அவர் சொல்லி காட்டுறார். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, நம்மளுடைய டைம் ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி கழிக்கிறோம் என்பதை யோசிப்பதற்காக இந்த கருத்து பதிவு செய்யப்படுது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சூரியன் மறைந்த ஒரு நாளுக்காக நான் வருந்துவது போல் வேறு எதற்காக வருந்தியதில்லை. எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால், அந்த நாளில் எனது ஆயுள் குறைந்தது. கரெக்டாக ஒவ்வொரு நாள் போனாலும் ஆயுள் குறைஞ்சிரும், ஆனால் எனது நற்செயல்கள் அதிகரிக்கவில்லை. அப்போ நற்செயல் அதிகரிக்காத நேரம் செலவழிக்கப்பட்ட செலவெல்லாம் என்னது, வருத்தத்துக்கு உரியதுதான் அப்படின்னு சொல்வதை பார்த்து. அதே மாதிரி இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். இப்போ உதாரணமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய நாட்கள், உங்களுடைய மணி நேரங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க, செலவழிச்சிடாதீங்க. உங்களுடைய நாட்கள், உங்களுடைய மணி நேரங்களை வீணடிச்சிடாதீங்க, இப்படி நான் சொல்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்கிறேன், உங்களுடைய நொடிப்பொழுதுகளை வீணடிக்காதீங்க. இது ரெண்டு சேமாக டிஃப்ரெண்ட்டா? இப்போ கேள்வியை திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன்னா, உங்களது நாட்களை, உங்களது மணிகளை வீணடிக்காதீங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். உங்களது நொடிப்பொழுதுகளை வீணடிக்காதீர்கள், இது ரெண்டு சேமாக டிஃப்ரெண்ட்டா? சொல்லுங்க, யாரோ பதில் சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டுன்னா வார்த்தையில் டிஃப்ரெண்ட்டா, அதில் என்ன கருத்து டிஃப்ரெண்ட்டாக தான் கேள்வி. கரெக்ட், அது அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி டிஃப்ரென்ஸ் இருக்காது. காலத்தின் அளவுனா நொடிப்பொழுது அப்படி கூட்டினா மனுஷன் மணி ஆகிடும்ல, நிறைய நொடிப்பொழுதுகள்னா மணி ஆகிடும்ல. என்ன அப்போ என்ன டிஃப்ரென்ஸ், நுணுக்கமான டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகே, இல்லை அப்போ நொடிப்பொழுது நீங்கள் பேசுகிறப்ப உங்களுடைய மணிகளை உங்களது நாட்களை வீணடிக்காதீங்கன்னு சொன்னால் அந்த கருத்து உள்ள வந்துடுது இல்லை? இல்லை, அந்த கருத்து உள்ள வந்துடுது இல்லை? அப்போ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு தான் கேட்குறேன் நான். ஓகே, ரைட். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், மணிப்பொழுது வீணாவுதா வீணாவலையாங்கிறது நொடிப்பொழுதை நீங்கள் இழக்கிறீங்களா இல்லையான்ற பொறுத்து தான். அதாவது நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம மிக முக்கியமான செல்வம் என்ன, வளம் என்ன? கவனம், அட்டென்ஷன். அட்டென்ஷன் ஒரு நொடிப்பொழுதில் உள்ளது தான். அந்த நொடிப்பொழுது நீங்கள் கவனத்தை இங்கே விட்டீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு 4 மணி நேரம் போயிடும். அந்த நொடிப்பொழுது இப்படி திருப்பினீங்கன்னு சொன்னால் இங்கிட்டு ஒரு 2 மணி நேரத்தை பிரயோஜனம் பயன்படுத்தலாம். அப்போ நாட்களையோ மணிகளையோ இழப்பது என்பது நீங்கள் நொடிப்பொழுதுகளை இழக்கிறீங்களா இழக்கலையாங்கிறத வச்சு தான். அப்போ கூட்டி கழித்து கணக்கு எங்கே பார்க்கணும், ஒவ்வொரு பொழுதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா இழக்கிறீங்களா, இதுதான் கணக்கு. அந்த பொழுதை கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு மணி நாளெல்லாம் சேவ் ஆகும். பொழுதை லூஸ் விட்டீங்கன்னு சொன்னால் மணி நாளெல்லாம் வேஸ்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு பொழுதும் அப்படி இழக்கக்கூடியதல்ல, ஒவ்வொரு பொழுதையும் நம்ம என்ன செய்யணும், கவனித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நம்ம யோசிக்கணும். ஏனென்றால்
மற்றவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு பொழுதையும் கவனத்தை ஈக்கிறத அந்த பக்கம் மற்றவங்க வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்படி ஒரு மினிட் ஒரு செகண்டை கையில் எடுப்பான், அப்புறம் ஃபோனை வைக்கும்போது எவ்வளோ மணி நேரம் ஆகிடும், மாஷா அல்லான்னு ஒரு மணி நேரம் போயிடுவாங்க. கரெக்டாக? அதுவும் வேறு எவனா வந்து வேறு ஏதாவது ஒர்க்கு கூப்பிட்டா தான் போகும், இல்லாட்டி அது இன்னும் கொஞ்சம் நேரம் போயிடும். ஆமாம், அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான நொடி. நொடி போனதில் கதையை முடிஞ்சிடும் அப்படின்றாங்களே. ஆமாம். ஸோ இது நம்ம சொல்ல வந்த கருத்து என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நொடி பொழுதும் கவனம் அங்கே போச்சுன்னா அப்படியே போயிடும். அப்போ ஒவ்வொரு பொழுதையும் கவனிக்க வேண்டும். அதுதான் இப்போ இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்தாத காரியங்களில் செலவிடப்படும் ஒவ்வொரு மூச்சும் மனிதனுக்கு பின்னர் வருத்தமாகவே மாறும் அப்படின்னு. கரெக்டாக. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு என்ன பிரச்சனை, பல விஷயத்தை பார்த்துட்டோம், பழைய டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இன்று இருக்கக்கூடிய இந்த குழப்பமான சூழலில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, ஃபேக் நியூஸ், டீப் ஃபேக் இமேஜ் வருது, ஃபேக் நியூஸ் வருது, ஃபேக் நியூஸ் தான் பெரும்பாலும் வருது, எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படிங்கிறத இன்றைக்கி முக்கியமான கேள்வி. கரெக்ட் தானே? அதான் வந்து நிழல் உலகத்தில் நிஜத்தை தேடி அப்படின்ற டைட்டில் வச்சோம். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முஸ்லீம் சமுதாயத்தில் இப்படி நிஜத்தை தேட வேண்டிய ஒரு தீவிரமான ஒரு சூழல் நம்ம சமுதாயத்துக்கு ஏற்பட்டுச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏற்பட்டிருக்குன்னா எப்போ ஏற்பட்டதுன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி இப்போ டைட்டில் பார்த்தா கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நம்ம முஸ்லீம்களுடைய சமுதாயத்தில் இதே மாதிரி பல குழப்பங்களுக்கு மத்தியில் எது நிஜம் என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன், ஒரு சூழல் ஏற்பட்டுச்சா இல்லையா நம்ம சமுதாயத்துக்கு? என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். இல்லை, நான் சொல்றது செய்தி ரிலேட்டடாக, உண்மை பொய்ன்னு கண்டுபிடிக்கிற விஷயமா. நீங்கள் போகிற ரூட் ஓகே. நான் சொல்கிறது வந்து அரசியல் குழப்பத்தை பேசலை, செய்தி விஷயத்தில் எது உண்மை எது பொய் அப்படின்ற விஷயத்தில். இல்லை அது ஓகே, வஃபாத்துக்கு பிறகு சொல்லுங்கள். பெரிய சம்பவம் நடந்துச்சு, கொஞ்சம் நிடுங்க. செய்தி, நான் சொல்கிறது இன்ஃபர்மேஷன். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்றிடுங்க. நீங்கள் ரூட் ஓகே, அதுவும் தப்பான கருத்தெல்லாம் கிடையாது, அது ஒரு ஆங்கிளில் கரெக்டு. நம்ம சொல்ல இல்லைம்மா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு என்ன மிக முக்கியமான பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால், ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சம்பந்தமான செய்திகள் எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. ஏன் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சொன்னாங்க, பொய் சொன்னாங்க, ஹதீஸில் மாற்றி சொன்னாங்க, பல செய்திகளை சொன்னாங்க. அப்போ எது ரசூலுல்லாஹ் உண்மையிலே சொன்ன செய்தி, எது ரசூலுல்லாஹ் மேலே இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, எது ரசூலுல்லாஹ் மேலே அவதூறாக சொல்லப்படக்கூடிய செய்தி, இப்படின்னு பிரித்து அறிய வேண்டிய ஒரு சூழல் நம்ம சலஃபுகளுக்கு ஏற்பட்டு. அப்போ எப்படி அதை பிரித்து அறிஞ்சாங்க அவங்க? எல்லா செய்திகளையும் எப்படி கேட்டுக்கிட்டாங்களா, அல்லது இது உண்மை இது சரியில்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு சில அளவுகோல்களை பயன்படுத்தினாங்களா? அளவுகோலை பயன்படுத்துகிறாங்க. என்ன அளவுகோலை அவங்க பயன்படுத்தினாங்களோ அந்த அளவுகோல் இன்றைக்கும் நமக்கும் இன்றைய காலகட்டத்திலையும் எது உண்மை எது பொய்ன்னு பிரித்தறிவதற்கு ஒரு அடிப்படையாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம புதுசாக இதை இன்வென்ட் பண்ணலை, ஏற்கனவே இப்படிப்பட்ட அளவுகோலை நம்ம சமுதாயம் பயன்படுத்தி இருக்கு. நமது முன்னோர்கள், குறிப்பாக சஹாபாக்கள், அவங்களுக்கு பின்னாடி வந்த தாபியின்கள், இவங்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறாங்க. அது நமக்கு இன்றைக்கும் கைடன்ஸ் கொடுக்குது. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில முக்கியமான 1-2 கொட்டேஷன் மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு நிறைய பொய் செய்தி பரவச்சு, நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்தி பரவச்சு, அந்த சமயத்தில் அரசியல் சார்பு செய்திகள் பரவச்சு, ஒருத்தங்களுக்கு சார்பாக ஒருத்தங்களுக்கு எதிர்ப்பா. அப்போ அப்படி வரும்பொழுது அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ன ஹாதல் இல்ம தீனுன், நீங்கள் மார்க்க ரீதியான செய்திகளை எடுக்கிறீங்க, இது வந்து இந்த செய்திகள் எல்லாம் மார்க்கமாக கருதப்படுகிறது. அப்போ மார்க்கம்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், யாரிடமிருந்து இந்த செய்திகளை எடுக்கிறீர்கள் என்பதை கவனமாக பாருங்கள். அப்போ நம்மகிட்ட ஒரு செய்தி வந்தால் பொதுவாக இப்போவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்ன, இப்போ யார் சொன்னான்னு கேட்கணும். இப்போ அந்த குரூப்பு அப்படின்னாலும் என்ன வழங்கிடலாம், அந்த குரூப் இந்த செய்தி சொன்னானா என்ன செய்ய தேவையில்லை, இதை நம்ம தேவையில்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஜெய் பீம்ன்ற ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஒரு சீன் வரும். இப்போ நான் என்ன சீனை சொல்ல போகிறேன் தெரியுமா யாராவது? அட்வொகேட் சொல்லுங்கள் என்னென்னு. அதில் என்னென்னு சொன்னால், அவன் வந்து கேஸை ஆர்கியூ பண்ணிட்டு வெளியே வருவான். அப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒன்று சொல்லுவான். என்ன சொல்லுவான்,
நீங்கள் கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரியே ஆர்கியூ பண்ணுறீங்கன்னு சொல்லுவான். அப்போ அதுக்கு பதிலுக்கு அவர் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீ சொல்கிறதுனால அப்போ ஏதோ நான் தப்பு பண்ணுறேன், நீ எது கரெக்டாக பண்ணுறேன்னு சொல்கிறியே, அப்போ ஏதோ நான் தப்பு பண்ணுறேன் சொல்ல. இதுதான் பாயிண்ட். அப்போ யார் சொல்கிறான்னு எப்போவுமே முக்கியம். அப்போ கரெக்டா? அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி. யார் சொல்கிறா, நம்பகமான ஆட்கள் சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி இதில் பாருங்கள், அந்த ஃபித்னாவுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கானு லாயசூன் அனில் இன்சான், ஒரு அனில் இஸ்னாத், யாராவது வந்து சொன்னால் ரசூல்லான்னு சொன்னாலே ஏற்றுக்குருவாங்க. ஏன்? ஏன்னா ரசூல்லா பேரில் யாரும் போய் சொல்லவே மாட்டாங்க. நம்ம பழைய காலத்தில் வந்து பிரிண்டில் ஏதாவது வந்துச்சுன்னா, ஒரு காலத்தில் பிரிண்டில் வந்தால் உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா பிரிண்டில் ஆல்மோஸ்ட் தப்பு வராது, அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆமாம், கரெக்டாக. இப்போ எப்படி எல்லா ஃபசாதும் அதில் தான் வருது. அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபித்னா வந்த பிறகு யாராவது ஒரு செய்தி சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, யார் சொன்னால் ஆளை சொல்லு, ஃபுல் அட்ரஸ் சொல்லு, எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஃபுல் டீட்டெயில் சொல்லு அப்படி நாங்கள் கேட்போம். சம்மூலனா ரிஜாலக்கும், உங்கள் ஆட்கள் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல்லா இப்னு முபாரக் சொல்கிறாங்க. இந்த கீழே பாருங்க, தமிழில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க பாருங்க. பார்த்தீங்களா அந்த வசனம் பார்த்தீங்களா? இது எப்போ சொல்லியிருக்காங்க? அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்துடைய வெயிட் பாருங்க. இஸ்னாது என்பது மார்க்கத்தில் உள்ளது. அப்படி இஸ்னாதுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் எவன் வேணா எது வேணா சொல்லலாம். இன்னைக்கு என்ன நடக்குது? இஸ்னாதுன்னா யார் சொன்னா செயின் ஆஃப் நரேஷன். அப்போ யாருன்னு அப்போ அந்த கனெக்டாக சோர்ஸ் வரைக்கும் போகணும், அதை வேலிடேட் பண்ணணும். அப்போ அந்த கனெக்ஷன் என்னமா இஸ்னாதுன்னு சொன்னால் ஒரு செய்தி சொன்னான்னா, நம்ம இப்போ ரசூல்லா பற்றி ஒரு செய்தி சொன்னாங்கன்னு வைங்களேன். ஆமாம், ரசூல்லா பற்றி ஒரு செய்தி சொன்னால் கொஞ்சம் கவனிங்க. ரசூல்லா பற்றி செய்தி சொன்னால் யார் சொன்னால், யார்கிட்ட கேட்டாங்க ரசூல்லா வரைக்கும் போகணும். இப்படி கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னால் அது செய்தியை ஏற்றுக்கிற மாட்டாங்க. கரெக்டாக? அப்போ அந்த கனெக்ஷன் வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? கரெக்டாக செய்தி சொன்னால் தான் வரும். ஏன்னா ஒரு சைடில் சொல்கிறத வேறு விடமாக என்ன செய்வாங்க, கிராஸ் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ எதுக்கு அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படி ஒரு செக் இல்லைன்னு வைங்க, எவன் வேணா எதை வேணா சொல்லலாம். இப்போ நம்ம நிலைமை என்ன? உண்மையில் இப்போ இப்னு முபாரக்குடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது ஏதோ இன்னைக்கு காலத்துக்கு சொன்ன மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. அதாவது அந்த அரபியில் படிச்சிங்கன்னா பாருங்களேன், அல் இஸ்னாது மினத்தீன் உலவுல் அல் இஸ்னாது லக்கால மன்ஷா மாஷா. அது அரபிலையும் அதுக்கு வெயிட்டாக சொல்லியிருக்காரு. எவன் வேணா எதை வேணா சொல்லலாம். எக்ஸாக்ட்லி இன்னைக்கு நடக்குது. ஏன் எவன் வேணா எதை வேணா சொல்லலான்னு ரொம்ப முக்கியம்னு சொன்னால், நம்ம ஈஸியாக சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து நீங்கள் சொன்னால் எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். இப்போ அப்படி இல்லை, எதை வேணா போட்டு விடலாம், படப்படன்னு போயிடுது. அது இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் அது வைரல் நியூஸ் வரைக்கும் ஆகும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், செய்திகள் அது வைரலாக இருக்குது, பரவுதுங்கிறது கணக்கு இல்லை, அதை கரெக்டாக தப்பான பார்க்கக்கூடிய பண்பு இருக்கணும். இப்போ இந்த அடிப்படையில் நமக்கு முஸ்லீம் முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம். நம்ம முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிக 3 அடிப்படையில் நமக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்ற கருத்தை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். ஒரு பொறுப்பு என்னன்னு சொன்னால், ஒரு செய்தியை நம்புறது, நான் நம்புறது. ஒரு செய்தியை நான் நம்பணும்னு சொன்னால் சும்மா எல்லா செய்தியும் நான் நம்பணுமா? இல்லை, நான் நம்புறதுக்கு சில அளவுகோல் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு செய்தியை நான் பரப்புறேன், மீனிங் ஷேர் பண்ணுறேன். அப்போ நான் நம்புகிற அளவுக்கு உள்ள பொறுப்பை விட இது எப்படிப்பட்ட பொறுப்பு? இன்னும் கொஞ்சம் அதிக பொறுப்பு. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபில்டர் இருக்கணும். நான் நம்புறதுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கணும், நான் பரப்புனா இன்னும் பெரிய ஃபில்டர் இருக்கணும். நான் வந்து மக்களுக்கு டீச் பண்ணி பிரச்சாரம் பண்ணி கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தால் இன்னும் கூடுதல் ஃபில்டர் இருக்கணும். அப்படி 3 விதமான ஃபில்டரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்மளாம் என்ன செய்ய போகிறோம், இவென்ச்சுவலாக மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டக்கூடிய பங்களிக்கக்கூடிய வேலையில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ 3 விதமான ஃபில்டர், இது 3மே திருக்குறான்லேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். 3 ஃபில்டர். ஓகே, ஃபில்டர் நம்பர் 1 நம்ம நம்புறதுக்கு. அந்த ஃபில்டருக்கு வந்து இஃப்க் ஃபில்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஏன் இஃப்க்குன்னு பேர் வச்சுன்னு சொல்ல முடியுமா அஜரத்து? இஃப்க் ஃபில்டர் ஏன் பேர் வச்சேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. இல்லை, குரானில் ஒரு வசனத்தின் அடிப்படையில் சொல்ல வரேன். எந்த வசனம்னு சொல்லுங்கள். சூரா நூறில் வருது இல்லை, அந்த இது இல்லை. இஃப்க்குன்னு ஒரு சம்பவம் நடக்குது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுது. அப்போ அல்லாஹ் சூரா நூறில் 10 வசனத்தை இறக்குறான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃப்ரீன்னு சொல்லி காட்டி. அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ் இருக்குது அதில் வரிசையாக. அதில் ஒரு மிக முக்கியமான கைடன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுது. அதை சொல்லப்படும் பொழுதே நீங்கள் வந்து இது ஒரு பெரிய அபாண்டம்னு சொல்லியிருக்க வேண்டாமா,
அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் வந்து நீ ஒரு மூமியின் வந்து இன்னொரு மூமியின் மேலே நல்லெண்ணம் கொண்டு இதை அபாண்டம்னு நீங்கள் சொல்லலை அப்படி ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்குறா, இதுக்கு அவங்க 4 சாட்சி கொண்டு வரல இல்லை, இப்போ 4 சாட்சி கொண்டு வராட்டி அவங்க தானே பொய்யர்கள், இதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்பணும்னு சொன்னால் நமக்கு ஒன்று நம்ம நல்லெண்ணம் ஏற்கனவே இருக்கணும். எப்போவுமே வந்து அவன் ஏற்கனவே திட்டு போயில தான் இருப்பான்னு சொல்லி வந்தவொடனே நம்புறது இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணம் கொள்ளணும், அது நமக்கு தேவை. நம்ம யாரை பற்றி நம்முடைய முஸ்லீம் சகோதரர் மற்றவங்கன்னு சொன்னால் வி ஹேவ் டு ஆல்வேஸ் ஹேவ் என்னது ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன், பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும், நல்லெண்ணம் கொள்ளணும். அதுக்கு மேலே ஒரு அபாண்டம் வந்தால் எவிடன்ஸ் கேட்கணும். எப்பா இதுக்கு என்ன எவிடன்ஸ், சாட்சி இருக்கா இல்லையா, இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அப்போ அப்படி சாட்சி இல்லைன்னா நம்ம நம்பக்கூடாது. இப்படி பார்த்தீங்கன்னு வைங்க, நமக்கு வர செய்தியில் எவ்வளோ % நம்பலாம் நினைக்கிறீங்க? 10 ரொம்ப அதிகம் சரியா, ஒரு 90க்கு மேலே எப்படினாலும் கழிச்சு கட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆச்சா ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம 2வது ஃபில்டர் வந்து நம்ம செய்தியை ஃபார்வேர்ட் பண்ணுறது. பல பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறது ஒரு வியாதி. டெய்லி ஏதோ வந்து ஒரு 10 மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணலன்னு சொன்னால் நைட்டு தூக்கம் வராது. அதை அந்த டேப்லெட் திக்கிற மாதிரி ஏதோ மாதிரி இதுக்கிற விதமாக வச்சுக்கிறாங்க நினைக்கிறேன். ஆனால் ஃபார்வேர்டு பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். அப்போ திருக்குறளில் இன்னொரு வசனம் வருது. அந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் சூரா ஹுஜராத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபய்யனு. ஏதாவது ஒருத்தன் பொய்ய, அதாவது பாவம் செய்யக்கூடியவன், என்ன நீங்கள் வரக்கூடிய செய்தியெல்லாம் எல்லாம் தான் வருது, செய்தி வந்தால் நீங்கள் என்ன சொல்லணும், ஃபதபய்யனு. அது எது கரெக்டாக தப்பா, எங்கேருந்து வந்துச்சு, சோர்ஸ் என்ன, ஆதாரம் என்ன, நம்பலாமா இல்லையா எல்லாம் செக் பண்ணிடணும். நீ அப்படி செக் பண்ணலாம் என்ன நடக்கும், அன் துசீபு கௌமம் பி ஜஹாலத்தின் துஸ்பிஹு அலாமா ஃபால்தும் நாதிமீன். நீங்கள் என்ன செய்வீங்க, அறகுறையாக பார்த்துக்கிட்டு ஏதோ முடிவெடுத்து ஏதோ செஞ்சிருவீங்க. செஞ்ச பிறகு என்ன நடக்கும், அப்புறம் பார்ப்பீங்க நம்ம செஞ்சு தப்புன்னு விளங்குவீங்க, அல்லது அதனுடைய தவறான விளைவை பார்ப்பீங்க, அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அந்த வருத்தப்படக்கூடிய நிலைமைக்கு ஒரு முஸ்லீம் போகக்கூடாது. அப்போ நம்ம ஒரு செய்தியை பரப்புகிறோம், ஷேர் பண்ணுறோன்னு சொன்னால் நாளைக்கு நம்ம ஷேர் பண்ணுறதுனால வருத்தப்படக்கூடிய நிலைமைக்கு நம்ம போகவே கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மா லைஸலக்கும் பிஹி மின் இல்ம். அதாவது அந்த வசனம் எப்படி வருது, இது தலக்கூன இது தலக்கவுன பி அல்சினத்துக்கும் தக்கூனு பி அஃப்வாஹிக்கும். அவங்க அந்த ஆயிஷா ரலியல்லாஹு செய்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு வாயால் பேசி பரப்புனீங்க. மா லைஸலக்கும் பிஹி மின் இல்ம், அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன அறிவே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் பரப்புனது பெரிய பாவம் நான் சொல்லி காட்டுறேன். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி வருது, தஸ்ஸபூன ஹய்யினன் ஓஹுவா இந்தல்லாஹி அதீம். அது ரொம்ப டேஞ்சர் இந்த வசனம். நீங்கள் பரப்பிட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க, இது சிம்பிள் மேட்டர்னு நினச்சிங்க, ஆனால் அல்லாட்ட மகத்தான ஒரு டேஞ்சரான காரியம்னு நல்லா சொல்லிக்கணும். அப்போ ஒரு சின்ன ஒரு வேலை செய்வீங்க, அதை அல்லாஹ் பெருசாக பிடிச்சிருவான். அப்போ நம்ம என்ன செய்யணும், யாரும் உங்கள்கிட்ட வந்து டெய்லி தம்பிங்கவா கட்டாயமாக நீ 10 மெசேஜ் பரப்பி ஆகணும், யாரும் நம்மகிட்ட பொறுப்புலாம் கொடுக்கல. அப்படிலாம் பரப்புன்னு ஒரு அவசியமே கிடையாது. நல்லா தெரியும் செய்தி உண்மையிலே கரெக்டு, அந்த செய்தியை பரப்புறது உண்மையிலே நன்மை. அப்புறம் நம்ம பரப்ப நிறைய செய்தி எப்படி தெரியுமா இருக்கும், நான் புரிஞ்ச வரைக்கும் இப்படி செய்தியை பார்க்க தொடங்குவோம், சே ஏதோ பிரயோஜனமாக இருக்குது, நம்ம படித்து உருப்படாட்டியும் பரவாயில்ல, உலகத்தில் மற்றவங்களாம் உருப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். அடுத்து அவன் எடுத்து பார்ப்பான், ஆஹா சிறப்பாக இருக்குது செய்தி, நம்ம படிக்காட்டி பரவாயில்ல, மக்கள் அப்படியே பரப்பி எனக்கு தெரிஞ்சு 95% எவனும் அதை படிக்க மாட்டான். கரெக்டாக பரவுறது தான் செய்தி. அப்போ செய்தி அப்படி இல்லை, நம்ம செய்தியை ஃபுல்லாக படிக்கணும், நமக்கு திருப்தியாக இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். அது முழுக்க முழுக்க அது சம்மந்தமாக நமக்கு ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் பரப்பணும். இல்லாட்டி ஷேர் பட்டன் அமுக்கக்கூடாது. அமுக்குனா நாளைக்கு நம்ம அனுப்புகிற ஒவ்வொரு ஷேருக்கு நம்ம பொறுப்பு. லீகலும் அப்படி தானே, லீகல் அப்படி தான், நம்ம ஷேர் பண்ணிட்டா நம்ம பொறுப்பு, லீகல்லையும் நம்ம தான் பொறுப்பு, அங்கேயும் மாட்டோம். அல்லாஹ் சொன்னால் நீ சிம்பிளாக ஷேர் பண்ணிடுவே மாட்டுவே அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமானா ஃபில்டர். அந்த ஃபில்டர் என்னென்னா இன்னும் பெரிய பொறுப்பு. அதில் வந்து அதான் இதை ஜாக்கும் நபவும் மின்னல் ஹவுஃபி ஒல் அம்ன், அந்த வசனம் சொல்ல முடியுமா? ஹவுஃப் அம்னு சம்மந்தமாக வந்தால் அதாவு பிஹி அப்படி வரும் அந்த வசனம். சரி, அந்த விஷயம் இது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆமாம் கரெக்ட், ஓகே, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். அதாவது உங்களுக்கு அச்சம், அதே மாதிரி பாதுகாப்பு சம்மந்தமாக ஒரு செய்தி வருது, வந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை பரப்புறீங்க. அப்படி பரப்பக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும், இதை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகணும், இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட போகணும். பிஹி ரத்துஹு இல ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்கும் ஃபயஸ்தம்பிதூனஹு மின்ஹும் ஃபஅலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும். அப்போ அந்த விஷயம் தெரிஞ்ச தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அந்த சமுதாய தலைவர்கள், இப்போ நம்ம இதில் ஒரு இதுனா நம்முடைய பொறுப்பாளர்கள்ட்ட போகணும். அவங்க அந்த சூழல், அந்த சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்து செக் பண்ணி எப்படி நடந்துக்கணும்னு வழிமுறை செய்வாங்க. இப்போ எதுக்கு இதை சொல்ல வரோன்னு சொன்னால், நம்ம வந்து
ஒரு பெரிய அதாவது கிளாஸ் நடத்துகிறோம், கைடன்ஸ் பண்ணுறோம், வழிகாட்டுறோம், ஒரு பள்ளியில் இமாமா இருக்கிறோம் அல்லது ஒரு சமுதாய தலைவராக இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம நினச்சதெல்லாம் பேச முடியாது. அது என்ன எஃபெக்ட்டு, அது சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன நன்மையை தரும், இது மக்களுக்கு ஓவரால் வழிகாட்டுதல் எப்படி, இதெல்லாம் பார்த்து விளங்கி தான் நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அப்போ 3 ஃபில்டர் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்பருக்கு ஒரு ஃபில்டர், ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டர், அப்புறம் என்னது டீச் பண்ணுறதுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோம். அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்டோட முடிச்சுக்கிறேன். அந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால் அந்த ஒரு வசந்தை மட்டும் காட்டி க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கெட்ட பழக்கத்தை எப்படி விடுறது, எந்த கெட்ட பழக்கம், டைம் ஃபுல்லாக இதில் வேஸ்ட் ஆகிறது, போகிறது, வைக்கிறது, இதை எப்படி விடுறது, எப்படி விடுறது அப்படின்னு சொன்னால், எப்போவுமே கெட்ட பழக்கத்தை வந்து பட்டன் ஃபோனுக்கு மாத்திர அது நல்ல ஐடியா தான், தப்பு இல்லை, கரெக்டாக. கெட்ட பழக்கத்தை விடுறது வந்து எப்படி விட முடியாதுன்னு சொன்னால், இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, அப்படி ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நல்ல பழக்கத்தை செய்யணும். அதுக்கு பதிலாக இன்னொன்று செய்யணும். எம்டியாக சும்மா விட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன நமக்கு இஸ்லாமிய வழிகாட்டுதல் அடிப்படையிலையும் அதே மாதிரி மாடர்ன் ஸ்காலர்ஷிப்பு, அட்டாமிக் ஹேபிட்ஸ், அது நிறைய கைடன்ஸ் இருக்குது. எகெயின் சொன்ன மாதிரி டைம் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நிறைய கருத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சம்மரி, நம்ம நல்ல ஹேபிட், பழக்க வழக்கத்தை நமக்கு உருவாக்கணும். நல்ல ரூட்டீன்னு சொல்லுவாங்கல்ல, நமது வளமை, நம்மளோட வளமையை உருவாக்கணும். ரசூல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய வாழ்க்கையில் சில இபாதத்து வளமை இருந்துச்சு. ரசூல்லா நமக்கு வழிகாட்டுறாங்க, சின்ன செயல்பாடாக இருந்தாலும் சரி தொடர்ந்து செய்தால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுன்னு. கரெக்டாக அஹபுல் அமல் இலல்லாஹி அதுவமுக ஒயின் கல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம அழகான சில ருட்டீனை ஏற்படுத்தணும். அப்போ இந்த வீணாக போன விஷயம் ஃபில்லப் ஆகிறதுக்கு இடம் அதிகம் இல்லாமல் இருக்கணும். அப்போ எப்படி ருட்டீன் உருவாக்கலாம்? இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம் சொன்னால், காலைல ஃபஜ்ருக்கு போகலாம், ஃபஜ்ரு முடித்தோன்னா கொஞ்சம் ஓதலாம், முடிச்சுட்டு வந்து ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்புறம் ஏதாவது படிக்கலாம், அப்புறம் இப்போ நண்பர்களோட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம், அப்புறம் இடையில டியூட்டி லொஹர் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட்டு, இதுக்கு இடையில எக்ஸசைஸு, ஜிம்மு போகிறது, அல்ல இது மாதிரி ஒரு ருட்டீன் நம்ம ஃபுல்லாக வச்சு, அதே மாதிரி டைமுக்கு தூங்குறது, காலைல எந்திரிக்கிறது, இந்த மாதிரி ருட்டீனை பழக்கப்படுத்தினா கொஞ்ச நாள் போக போக அந்த வளமை நமக்கு சுவையாக மாறும். சில வணக்க வழிபாடுகள், புத்தகம் படிக்கிறது, இன்டலெக்சுவலாக நம்ம நேரத்தை செலவழிப்பது, ஆழமாக சிந்திப்பதெல்லாம் வந்து நமக்கு ரசிக்கக்கூடிய விஷயமா மாறும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு தரும். அப்போ டோப்பமீன் நமக்கு எங்கே வேலை செய்யும்? இப்போது இங்கிட்டு வேலை செய்யும், இங்கே வேலை செய்யாது. அப்போ அந்த டோப்பமீனை இங்கே வேலை செய்ய வைக்கணும். அப்படி வளமையை ஏற்படுத்துறது, ஆரோக்கியமான வளமைகளை உருவாக்குவது, நபிகளாரும் நமக்கு அந்த வழிகாட்டுறாங்க. அந்த அடிப்படையில் வளமை ஏற்படுத்தணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஹேபிட்லேருந்து வெளியே போகலாம். அப்போ அந்த வளமை நமக்கு டெய்லி வளமை இருக்குது. ஏன்னா நமக்கு தொழுகை, முஸ்லீமுக்கு இருக்கிற மாதிரி வளமையை ஒருத்தனை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா நமக்கு 5 வக்து தொழுகை இருக்குது. அதை வச்சுக்கிட்டு லிங்க் பண்ணாலே நம்ம என்ன செஞ்சிடலாம்? அழகாக வளமையை ஏற்படுத்திடலாம். அதே மாதிரி வாராந்திர வளமை நமக்கு இருக்குது. அதே மாதிரி வருடாந்திர வளமை இருக்குது. என்ன வருடாந்திர வளமை? என்ன ரமதான் இருக்குது, அப்படி ரீசெட் பண்ணலாம் நம்ம. இப்போ இப்படிப்பட்ட வளமைகள்லாம் நம்ம வந்து கரெக்டாக செஞ்சோன்னு சொன்னால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும், சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கும், குடும்பம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வளமையை உருவாக்குவதன் மூலம் இதிலிருந்து நம்ம பாதிப்பை குறைக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பாதிப்பில் ஏற்கனவே மக்கள் சமுதாயம் இருக்குல்ல, அவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொன்னால், திருக்குறானில் வந்து அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான், ஒல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லி ஹாதல் குர்ஆன். அந்த காஃபிர்கள் சொன்னாங்க, திருக்குரான் ஓதப்படுது, திருக்குரானுடைய செய்தியை கேட்டால் மக்கள் அப்படியே கன்வின்ஸ் ஆகுறாங்க, கேட்டால் அப்படியே வர்றாங்க. அப்போ குஃபார் பார்க்குறாங்க, இது என்னடா டேஞ்சராக இருக்குது, திருக்குறானை ஓதுனா மக்கள் கேட்குறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த மக்கள் பேசுகிறாங்க, லா தஸ்மஉ லி ஹாதல் குர்ஆன், குரானை கேட்காத, வல்கவ் ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன். அப்படி யாராவது குரான் ஓதுறது கேட்டால் நீங்கள் காட்டு கூச்சல் போட்டு கத்தம் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி எதையாவது சொல்லி ஏதோ ஒன்று பிரச்சனையை கிரியேட் பண்ணி அல்லது பல கற்பனை கதையை சொல்லி சந்தேகத்தை கிளப்பி எது ஒன்றுமே பண்ணு, என்ன நடக்கக்கூடாது? தெளிவாக குரான் செய்தி அவனுக்கு விழுந்துடக்கூடாது. இப்படிங்கிற ஒரு கருத்து பதிவு செய்யப்படும். அப்போ அந்த காலத்திலேருந்தே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னால், உண்மையை கேட்க விடாமல் பண்ணணும். புரியுதா? என்ன செய்யணும்? உண்மையை கேட்க விடாமல் செய்யணும். பை சான்ஸ் உண்மை கேட்குற மாதிரி வந்தால் உண்மையை நாய்ஸில் ட்ரவுன் பண்ணிடணும். எது? நிறைய குப்பை எல்லாம் சேர்த்து போட்டு எது உண்மை எது குப்பைன்னு தெரியாத மாதிரி ஆகிடும். இன்றைக்கி அதான் நடந்துகிட்ருக்கு. ஒரு நல்ல விஷயம் வந்தால் பல குப்பையோடு வரும், அப்போ எதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் ஆக்கிடும். கரெக்டாக? இல்லை, எவன் உண்மையை சொல்ல வரானோ அவனை குழப்பி விட்டுரும். இப்போ நம்ம வந்து ஒன்று சொல்ல வந்தோம், பல பிரச்சனையை பார்த்து நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு என்ன கவனம் இருக்கணும்? நம்ம பேச வேண்டிய செய்தி இது, நம்ம ஏன் இதை பேசுகிறோம்? அப்போ நமக்கே தெரியாது நம்ம இங்கே போயிட்டோம்.
அப்போ செய்தி பேசுகிறவனை குழப்புறது, செய்தி வந்தால் செய்தியை குழப்புறது இது. அப்போ இதில் நம்ம எப்படி வினையாற்ற வேண்டும் என்றால், சிம்பிளாக தெளிவாக கருத்துக்கள் மக்களுடைய அட்டென்ஷனை ஈர்க்கிற மாதிரி காம்ப்ளிகேஷன் இல்லாமல் செய்தியை எடுத்து வைக்கணும். அப்போ தான் அட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ காம்ப்ளிகேட் இல்லாமல் செய்தியை சிம்பிளாக சொல்லணும்னா அந்த செய்தி சம்மந்தமாக நமக்கு ஆழமான அறிவு இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்கிறது ஈஸியான வேலை கிடையாது. சிம்பிளாக சொல்கிறதுக்கு ஆழமான அறிவு இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா, எனக்கு எதில் திறமை இருக்குது அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த ஆர்வமான விஷயத்தில் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு ஆழமாக அதனுடைய விஷயத்தில் கல்வியை கற்று உங்களுக்கு தேவையான மென்டர், நட்பு வட்டம் அதையெல்லாம் உருவாக்கி கொண்டு, இதெல்லாம் டீட்டெயில் டிஸ்கஷன் இருக்குது, பட் ஷார்ட்டாக சொல்ல போனால் அப்படி உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல எஃபெக்டிவாக ஒரு கருத்தை எப்படி உள்ளத்தை டச் பண்ணுற மாதிரி சிம்பிளாக காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற பயிற்சியை பெறலாம். சிம்பிளாக சொல்லக்கூடிய செய்தி தான் ரொம்ப பவர்ஃபுல்லான செய்தி. அல்லாஹ் குரான் சொல்லி காட்டின்னு உலகத்து எஸ்என்எல் குரான் லித்திக்கர் ஃபஹல்மி முத்தக்கிர் என்று சொல்கிறான். ரசூல் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, இதான் லாஸ்ட்டு. இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க, எஸ்ஸிரு ஒலாத்து அஸ்ஸிரு. இந்த வார்த்தையும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். எஸ்ஸிருன்னு சொன்னால் மேக் திங்ஸ் ஈஸி ஃபார் பீப்புள், ஒலாத்து அஸ்ஸிரு காம்ப்ளிகேட் பண்ணாது. நம்ம என்ன செஞ்சிருவோம், அவன் நல்லா போயிருப்பான், நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டவொடனே குழப்பிட்டு அவன் இன்னும் கன்ஃபியூஷன் ஆகிடும். அவன் நம்ம கேட்காம இருந்தால் அவன் தப்பிச்சிருப்பான். அப்போ ரசூல் என்ன சொல்லாங்கன்னு, ஒருத்தன் வந்தால் அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஈஸியாக. ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வரக்கூடியனால சில பேர் என்ன செய்வாங்க, குழப்பி விட்டு பல பிரச்சனை சொல்லி வரவனே யோசிப்பான். இல்லை, ஈஸியாக்கணும், கஷ்டமாக்கக்கூடாது. ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்க. ஈஸியாக்கணும்னு சொன்னாலே கஷ்டமாக்கக்கூடாதுன்னு மீனிங் இருக்குது. ஆனால் ரசூல் என்ன சொல்கிறாங்க, நல்ல விளங்குக்குப்பான்ற அடிப்படையில் ஈஸியாக்கி கஷ்டம் ஆக்கிறாத. அதே மாதிரி பஷீரு, நற்செய்தி சொல்லு, ஒருத்தனுக்கு பாசிட்டிவாக சொல்லு, அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லு. ஒலாத்து நஃபிரு, அவனை விரண்டு ஓடுற மாதிரி செஞ்சிடாத. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொன்ன உடனே அவன் டென்ஷன் ஆகி போயிடுவான். அப்படி ஆகக்கூடாது. நம்மகிட்ட வந்து பேசும்போது அவன் மனசுக்கு ஒரு ஃபீலிங் வராக. இப்படிப்பட்ட இந்த அறிவுரையிலிருந்து நம்ம விளங்கிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் சொன்ன மாதிரி இதை இன்னும் டீட்டெயில்டாக நிறைய டைம் எடுத்து நிறைய இன்ட்ராக்ஷனோட பண்ணால் இன்னும் ஆழமாக இதை டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்ம டைமுக்காக சூழலுக்காக பல விஷயத்தை சுருக்கிட்டோம். இருந்தாலும் கேரி ஹோம் மெசேஜ் என்னன்னு சொன்னால், நம்ம நல்ல ஹேபிட் பில்ட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஆழமாக அதில் கற்றுக்கிறணும். சிம்பிளாக மெசேஜை டெலிவர் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை வளர்க்கணும். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளும் பாதுகாத்து கொள்ளலாம், சமுதாயத்தை பாதுகாத்து கொள்ளலாம், குடும்பத்தையும் பாதுகாக்கலாம், சமுதாயத்துக்கு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற அளவோட இந்த பகுதியை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.